வணக்கம். வட்டமேசை விவாத நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு 2026 தேர்தல் களத்தில் முந்தப்போவது யார் என்ற தலைப்புல பேச இருக்கிறோம். விருந்தினர்களை நான் அறிமுகப்படுத்துறேன். திமுகவிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் இணைந்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் மூத்த தலைவர் திரு தளவாய் சுந்தரம் பங்கேற்றிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து எழுத்தாளர் திரு மதுக்கூர் ராமலிங்கம் பங்கேற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து மூத்த தலைவர் திரு ராமர் சீனிவாசன் இணைந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திரு அனந்தஜித் பங்கேற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு இடும்பாவனம் கார்த்திக் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். 2026 தேர்தல் களத்தில் முந்த போவது யார் என்ற தலைப்புல பேச இருக்கிறோம். ஒரு கட்சியுடைய கட்டமைப்பு பலம், அந்த கட்சி அமைக்கக்கூடிய கூட்டணி பலம், அந்த கட்சி பரப்புரையில் என்ன பலத்தை வெளிப்படுத்துகிறது, வாக்குறுதிகள் கொடுத்து அந்த பலத்தை எப்படி நிரூபிக்க இருக்கிறது, முதலமைச்சர் வேட்பாளருடைய பலம், இப்படி பல காரணிகள் ஒன்று சேர்ந்து களத்தில் யார் முந்த போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கிறது. அந்த அடிப்படையில தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு இன்றைய நிலையில் களத்தில் யார் முந்தியிருக்கிறார்கள் என்பது குறித்து இந்த விவாதம் கட்டமைக்கப்படுகிறது. முதலில் ஆளும் கட்சியான திமுகவிடமிருந்து தொடங்கலாம். வணக்கம் திரு தங்க தமிழ்ச்செல்வன். 2வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்றது உங்களுடைய விருப்பம், எதிர்பார்ப்பு. அதற்காக பல முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த அடிப்படையில 2வது முறையும் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறீர்கள்? களத்தில் எப்படி நீங்கள் முந்தி இருக்கிறீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். புதிய தலைமுறை வட்டமேசை விவாதத்தில் களத்தில் முந்துவது யாருன்னு கேட்டிருந்தா பரவாயில்ல, முந்த போவது யாருன்னு கேட்டிருக்கீங்க. 2 மாசம் இருக்குல்ல, 2 மாசத்துல எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, பரவாயில்ல. அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆளும் கட்சி மீண்டும் ஏன் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், எப்படி உங்களுக்கு வாக்களிப்பாங்க என்ற செய்தியை சொன்னீங்க. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, மக்களுடைய நிலைமை என்ன, ஆட்சி பொறுப்பு 5 வருஷம், 5 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காருன்ற மக்கள் கொஞ்சம் நினச்சி பார்ப்பாங்க. அந்த வகையில் தான் நாங்கள் 2வது முறையாக திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இன்னும் பல திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும். அதனால தான் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் சொல்கிறோம். ஒன்று, இப்போ இருக்கிற திமுக கூட்டணி தேர்தல் பதவிக்காக, ஆட்சி பதவிக்காக இருக்கிற கூட்டணி இல்லை, ஒரு கொள்கை கூட்டணி. இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சியில் இருக்கிற பிஜேபி அரசாங்கம் 11 வருஷம் ஆட்சியில் இருக்கு. பல மாநிலங்களை துண்டாடி, பல கட்சிகளை சிதைச்சு, தான் முன்னிலை வரணுன்ற ஒரு நோக்கத்தில் தன்னார்வ அமைப்புகளை, எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், இல்லை கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேற எல்லாமே அந்த அமைப்புகள்லாம் தன் பக்கம் வச்சு, கோர்ட்டையும் சேர்த்துக்கிட்டீங்க. கோர்ட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். கோர்ட் இந்த 18 எம்எல்ஏக்கள் வழக்கை நீங்கள் பாருங்க. ஓட்டு போட்ட பன்னீர்செல்வம் இன்னைக்கும் எம்எல்ஏ. ஓட்டு எதிர்ப்பு பழனிசாமிக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட தங்க தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ நீக்கின என்ன நியாயம்? எம்பி ஆயிட்டீங்கல்ல. எங்க இன்னைக்கு நான் மக்கள் ஓட்டு போட்டு எம்பி ஆயிருக்குங்க, அன்னைக்கு என்ன நியாயம் இது? அப்பட்டமா பாராளு சட்டமன்றத்தில் பன்னீர்செல்வம் உட்பட 8 பேர் பழனிசாமி கூடாதுன்னு மாத்தி ஓட்டு போட்டாங்க. ரெக்கார்டு இருக்கு. அந்த ரெக்கார்டை பார்த்து நீதிமன்ற தீர்ப்பு சொல்ல முடியல, அப்புறம் எப்படி கோர்ட்டை நாங்க நம்புவோம்? ஆதாரபூர்வமா நான் பேசுறேன். புதிய தலைமுறையில நீதிமன்றத்தின் மீதே நம்பிக்கை இல்லை. சரி சார், நீங்க சொல்லுங்க சார், இது நடந்தது உண்மையா இல்லையா? ரெக்கார்டு இருக்குல்ல, சட்டமன்றத்தில் ரெக்கார்டு இருக்குல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். இப்படி ஒரு அமைப்புகள்லாம் வச்சு பிஜேபி அதிகாரத்தை சூரியம் பண்ணி எல்லா மாநில சர்க்காரையும் முடக்க பார்க்குது. அந்த வகையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டையும் அதிமுகவை தன் பக்கம் இழுத்து, பாமகவையும் பாதிய தன் பக்கம் இழுத்து, எப்படியாவது மிரட்டி இந்த திமுக கூட்டணியை உடைச்சிடலாம், ஆட்சியில பொருந்துடலாம்ன்ற ஒரு தப்பான கோட்டத்துல பிஜேபி களத்தில் இறங்கி இருக்கு. அந்த தப்பான கோணம் 2026 தேர்தலில் ஜீரோவா இருக்கும்ன்றது தான் மக்களுடைய கருத்து கணிப்பா இருக்கு.
பாஜக எதிர்ப்பு தான் இந்த தேர்தலையும் திமுக முன்வைக்க போற முக்கியமான 100% பாஜக எதிர்ப்பு தான். மதவாத சக்தி தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது. சரி. தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுக்காகத்தான் திமுக கூட்டணி அமைச்சிருக்கு. திரு தளவாய் சுந்தரம், ஏற்கனவே 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி பொறுப்புல இருந்தீங்க. அடுத்ததாக திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கு. இந்த முறை ஒரு பலமான கூட்டணி அமைச்சு மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஒரு எதிர்க்கட்சியாக முனைப்பு காட்டுறீர்கள். அதற்கான சாதகமான களச்சூழல் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கா? 100% இருக்கு. தங்கத்தமிழ் சொன்ன கூட ஒரு கருத்தை சொன்னாரு. பாரதிய ஜனதா அப்படி செய்து இப்படி செய்து அவர் கோர்ட் அப்படி இருக்குன்னு சொன்னாரு. முதல்ல தங்கத்தமிழ் சொன்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஒரு 18 எம்எல்ஏ நீங்க எல்லாம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருவேப்பா. நான் தங்கத்தமிழ் சொன்னே சொல்லுதேன். வேண்டாம், அதிமுக ஆட்சி தொடர்ந்து நடக்கட்டும். அதிமுக ஆட்சி தொடர்ந்து நடக்கட்டும். இவர் என்ன செய்தார் தெரியுமா? சட்டையை கிழிச்சிட்டு டிஸ்குவாலிஃபை ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஆட்சியை கவுக்கணும் அப்படின்னாரு. ரிசல்ட் வந்து தெரியுமா? அதிமுக ராஜ்யசபா எம்பி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சட்டார் இங்க இருந்து எங்க திராவிட முன்னேற்ற குறையா சொல்லல. ஏன்னா தாக்கு பிடிக்க முடியல. இப்ப இன்னைக்கு தங்கத்தமிழ் தெரியலையோ, கிட்டத்தட்ட சீஃப் மினிஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. சீஃப் மினிஸ்டர் தெரியாதுன்னு எனக்கே தெரியல, சந்தேகமா இருக்கு. 30 லட்சம் ஓஏபி பென்ஷன் 2023, 24, 25, 26 கிட்ட வந்தாச்சு. கொடுக்கவே இல்லை. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு ரூபாயே போய் சேரல. திண்டிவனத்திலே ஒரு மாநாடு நடந்தது, அரசு விழா நடக்கிறது. அங்க என்ன கொடுக்காங்க? 1 லட்சம் ஓஏபி பென்ஷன் கொடுக்கப்படுகிறது. ஏங்க, ஒரு ஆட்சி நடக்குது, ஒரு முதலமைச்சருக்கு வயசான தாத்தா பாட்டிகளுக்குள்ள ரூபாய் 30 லட்சம் ரூபாய், அந்த 30 லட்சம் மக்களுடைய ரூபாய் என்னையா பண்ணீங்க நீங்க? அதுல கொஞ்சம் இறக்கம் கூட காமிக்க கூடாதா? அந்த இறக்கம் உங்கள்கிட்ட இல்லையா? உங்க முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் போய் கேளுங்க, தெளிவா சொல்லுவாங்க. அது என்ன பேக்லாக்? எவ்வளவு? 30 லட்சம் வயதானவர்களுக்குள்ள ஓஏபி பென்ஷன் கட். அதோட தீர்ந்து போச்சு. இல்ல, ஆட்சி மீது அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்திய அறுவடை பண்ணி நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வரப்போறோம் நீங்க சொல்றீங்க. ஆமா. அப்படி அறுவடை பண்ணுவதற்கான கட்சி கட்டமைப்பு பலம், கூட்டணி பலம், வாக்குறுதிகள் பலம், பிரச்சார பலம், முதலமைச்சர் வேட்பாளர் பலம் எல்லாத்துலயும் அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணியை விட ஒரு ஸ்டெப் அகடா இருக்கா? இருக்கு. எப்படி இருக்கு அதுதான் கேக்குறேன். இப்ப இடையில இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு போராட்டம் முதல்ல எடுத்தோடனே தங்கத்தமிழ் தெரியுமா தெரியாதோ, அரசியல் ரீதியாட்டு ஒரு அறிக்கை விடுறாங்க, தேர்தல் அறிக்கை 42. 100 நாள வேலை, 100 நாள் வேலையை 150 நாளா மாத்தோம்னாங்க. கிராமப்புறங்கள்ல மாத்தினீங்களா? முடியல. மத்தியில ஆட்சி வந்தா தானங்க மாத்த முடியும். கூட்டணி மத்தியில ஆட்சி வந்தா நாங்க மாத்த முடியல. நீட்டு போச்சு, எல்லாம் ஒவ்வொன்னா வரும். கிராமப்புறத்துல 125 நாளா ஆக்கின உடனே இப்போ எடப்பாடி அவர்கள் வாக்குறுதி 150 ஆக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த திட்டம் நின்று விட்டது சார். மத்தியில் ஆட்சி வராம எதுக்கு நீங்க அனௌன்ஸ் பண்ணுவீங்க? எதுக்கு அனௌன்ஸ் பண்ணீங்க? உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் கிடையாது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட். முழுக்க மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஃபண்டா. எதுக்கு பாரத பிரதமர் கை வச்சாரு? எதுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாரு? 1000 கோடி ஊழல் இந்தியா உள்ள எடுத்ததுல பிஜேபி ஆளுநர் மாநிலத்தை ஆட்சியை தவிர திமுக ஊழல் நடந்திருக்கு. இதான் கதை. இதை முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்க. பாஜக எதிர்ப்பு ஒண்ணு மட்டுமே இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு போதுமானதுன்னு சொல்லியிருக்காருல, அதுவே உங்களுக்கு பெரிய பலவீனம் நினைக்கிறாங்க. பாஜக கூட்டணியே பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் தெரியும். அவர் புதுசா சொல்லுவாரு, அவங்க வளர்ச்சி எப்படின்னு தெரியும். குடும்ப ஆட்சின்னு எல்லாரும் பேசுறாரு. நாங்க பேசல, இருக்கக்கூடிய வந்திருக்கூடிய ஆடியன்ஸ் கூட பேச ஆரம்பிச்சாச்சு. நீ எந்த இதுல போய் ஓட்டு கேட்க போறீங்க? இந்த 5000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு கேட்க முடியுமா? அதுக்கு கோடை காலம், அதுக்கு ஒரு சென்டென்ஸ் போட்டுக்கிட்டீங்க. 2000 போட்டு ஒரு இதெல்லாம் என்னத்துக்கு? லேப்டாப் எப்ப கொடுக்கீங்க? தேர்தல் நெருங்கி 27 மாசம் 1000 ரூபாய் கொடுத்தேன். நீங்களும் 2000 கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கீங்களே. நான் கண்டிப்பா கொடுப்போம். கொடுப்பீங்க. நாங்க கொடுக்க பார்த்தா நீங்க மட்டும் தேர்தல் அறிக்கையில சொல்லலாம், நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லக்கூடாது. நாங்க கொடுக்க சொல்லுதோம். 2000 நீங்க கொடுக்கல, நீங்க கொடுத்துருந்தா இப்ப ஒத்துக்கிடுவேன். இல்ல, பாஜக எதிர்ப்புங்கிறது பலமா பாக்குறாங்களே திமுக கூட்டணியில. அவங்க எப்பவும் பார்த்தாலும் பாஜகவுக்கு எதிர்த்து பேசிட்டு இருப்பாங்க, வேற வழி கிடையாது. அவங்கள்ட்ட மைனாரிட்டி ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கிறதுக்கு அங்க ஒருத்தர் வந்திருக்காரு. அதனால நாங்க தைரியமா இருக்கோம். ஆக மொத்தம் அதிமுகவுக்கு மைனாரிட்டி ஓட்டு வராது. மைனாரிட்டி ஓட்டு பிரியும் அந்த பயத்துல அவங்க பிரிஞ்சு அங்க போகும், இங்க வராது. எங்களுக்கு வரும். வராதுன்னு சொன்ன வரல, வரும். அப்படி நம்பிக்கையா சொல்லலையே. பிரிக்கிறதுக்கு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருன்னு அவர்கிட்ட கொடுத்தாச்சே. அவரு இப்ப எதுக்கு அவங்க பயப்படுறாங்க? எதுக்கு அவங்க பயப்படுறாங்க?
எதுக்கு அவங்க பயப்படுறாங்க? ஆ, திமுக எதுக்கு அதுக்கு அவங்கள கண்டு பயப்படுறாங்க? சரி, இதே ஒரு ரீசன் தான். ஓகே. திரு திமுக சரி, அடுத்த சுற்றுல வரும், அடுத்த சுற்றுல வரும். ஓகே. திரு மதுக்கூர் ராமலிங்கம், பாஜக எதிர்ப்புன்னு ஒற்றை விவகாரத்தை காமிச்சு அந்த பலம் எல்லாம் எங்களுக்கு இருக்கு, களத்துல நாங்க தான் முந்தி இருக்கோம் அப்படின்னு சொல்வது இந்த தேர்தலையும் எடுபட போதா திமுக கூட்டணிக்கு? நிச்சயமாக எடுபடும். அதுக்கு முன்னால என்னுடைய மூத்த சகோதரர் அண்ணன் பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த அரங்கத்தினுடைய பெயர் நேருஜி விளையாட்டு அரங்கம். ஏன்னா இன்னும் இந்த நிமிஷம் வரைக்கும் நேருஜி என்கிற பெயரை மாற்றாமல் நேருஜி என்கிற பெயருக்கு உட்பட்டு இந்த அரங்கத்திலே உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா அவங்க இப்ப அண்ணன் 100 நாள் வேலையை பத்தி பேசினாரு. இல்ல, இப்ப சொல்லிட்டீங்க மாத்தல என்ன? ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. இல்ல ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றி. இல்ல, தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சி இருக்கிற வரைக்கும் நீங்க பெயர் மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்காது. இது நேருஜி காந்திஜி பெயர் தமிழ்நாட்டில் நிச்சயமாக என்றென்றைக்கும் இருக்கும். இல்ல, அவரே மறந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவங்க மறக்க அவருக்கு மாட்டாங்க. ஞாபகப்படுத்தா அவர் மாத்த மாட்டாரா? இல்ல நீங்க மறக்கலாம், அண்ணன் மறக்க மாட்டார். என்ன பேர் வச்சிருக்காங்க? மார்க்ஸ் லெனின் எல்லாம் விட்டுட்டு காந்தி நேரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க மதுக்கூர் ராமலிங்கம். இல்ல, முதலமைச்சர் சென்னையிலே மார்க்சுக்கு சிலை வைத்திருக்கிறார். அதையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் பேசுகிறோம். இப்ப அதே போல இப்ப அண்ணன் தளவாய் பேசுனாங்க, பாஜக எதிர்ப்பு என்னகிட்ட பேசுறீங்க. இதே அண்ணன் தளவாய் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே RSS ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் என்பதற்காக அவருடைய கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டார். அதன் கட்சியை விட்டு நீக்கினாங்க, நடவடிக்கை இல்ல. ஆமா, கட்சியை விட்டு நீக்கினாங்க. கட்சியை விட்டு நீக்கினாங்க. விடுவிச்சாரு. சரி, விடுவிச்சாரு. அதுல தப்பு கிடையாது. விடுவிக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? விடுவிச்சாரு. விடுவிக்கிறதுக்கு நீக்க வித்தியாசம் இருக்கு. இல்ல அன்றைக்கு RSS ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் என்பதற்காக விடுவிக்கப்பட்டவர் பக்கத்திலேயே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது காலத்தின் நீங்க கோலம் அதிமுக என்று சொல்வதை வைக்கலையா? சொல்ல வேண்டும். நீங்க அதிமுக கூட்டணி வைக்கவே இல்லையா? அதிமுக கூட்டணி வச்சிருக்கோம். அதிமுக கூட்டணி வச்சதா இல்லையா? தலைவா என்ன வச்சிருக்கா இல்லையா? நாங்கள் உங்கள்ட்ட இப்ப அதிமுக நீங்க கூட்டணி வச்சதா இல்லையா? ஒரு நிமிஷம் கூட்டணி வச்சதா இல்லையா? அது மட்டும் பதில் சொல்லுங்க. கேள்வி பதில் சொல்ல விடுங்க. கூட்டணி வச்சுட்டு இப்ப வந்து நான் கூட்டணி வைக்கலன்னா பதில் சொல்லட்டும், கூட்டணி வச்சிருக்கேன். பதில் சொல்லட்டும். சரி, நீங்க என்னென்ன வடிவேல் காமெடியில வர்ற மாதிரி பேசுறீங்க? ஒரே ஒரு நிமிஷம். முதல் சுற்று அவங்க கருத்தை சொல்லட்டும் அவங்க. இல்ல ஒண்ணு. சரி, அதிமுகவோடு கடந்த காலத்தில் கூட்டணி வைத்திருக்கிறோம். ஆனால் RSS ஓடு ஒரு காலத்திலும் கம்யூனிஸ்டுகள் கூட்டணி வைத்தது இல்லை என்பதை தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க. அடுத்த சுற்றுல பேச உங்க கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணன் சொல்றாரு, மோடியை நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? மோடி பேரை சொன்னா ஓட்டு விழாது என்கிற பயம் அதிமுகவுக்கே இருக்கிறதா இல்லையா? நான் இதுங்க இந்த பெயர் மாற்றம் என்பது இல்ல, பெயர் மாற்றம்ங்கிறது நான் ஏன் சொன்னேன்னா, இன்றைக்கு 100 நாள் இருங்க இல்ல 100 நாள் வேலை திட்டத்தினுடைய இப்ப 124 ஆக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. பார்லிமெண்ட் வந்துட்டது அவருக்கு தெரியும். ஒரு நிமிஷம் சார், முடிச்சிருட்டு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மாற்றியது மட்டுமில்ல, நீங்க சொன்னீங்க ஒன்றிய அரசே முழு நிதியையும் கொடுக்கும் என்று. ஆனால் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க பாருங்க. நீங்க பேரு கொஞ்சம் அடையாளம்னா, ஏன்னா தமிழ்நாடு என்பது ஒரு அடையாளம். நேற்றைக்கு இதே உங்க கட்சி தலைவர் CV சண்முக சொல்லியிருக்கிறாரு, காந்தி பேரு இருந்தா என்ன, ராமர் பேரு இருந்தா என்ன, வேலை கிடைச்சா பத்தாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரே ஒரு நிமிஷம், நான் என்ன கேட்கிறேன், இருந்தா போதுமே அப்படின்னு கேட்டேன். என்னுடைய வருத்தம் என்னன்னா, நாளைக்கே நீங்க யாரு பேரு இருந்தா என்னன்னு சொல்லிட்டு அதிமுக என்பதை அமித்ஷா திமுக என்று மாற்றி விடாதீர்கள். ரெண்டுமே ஆனா என்பது தமிழ்நாடு என்பது ஒரு அடையாளம். 100 நாள் வேலை திட்டத்துல மொத்த நிதியையும் ஒன்றிய அரசு கொடுத்தது. பாஜக எதிர்ப்பு மட்டுமே உங்களுக்கு இந்த முறை கை கொடுத்துறாதுன்னு அவங்க சொல்றாங்க, அதிமுக நம்புறாங்க. நான் நம்பலங்க. இவரு அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கே இந்த பயம் இருக்குன்னு நான் சொல்றேன். அதோட என்னன்னா, இன்னைக்கு நீங்க முந்துவது யாருன்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இன்னைக்கு காலையில தமிழ்நாட்டினுடைய வங்கி கணக்கை பார்த்தவர்கள் சொல்வார்கள், தமிழ்நாட்டிலே முந்த போவது எந்த அணி என்று 5000 ரூபாய் கொடுத்தது மட்டும் 1000 ரூபாய் மட்டும் இல்ல, கோடைக்கால நிவாரணமும் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. உடனே கேட்பீங்க தேர்தலுக்காகன்னு. பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்த பொழுது பேசாமல் இருந்த பிஜேபி தமிழ்நாட்டில் கொடுத்த உடனேயே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குதுன்னா, நீங்க தமிழ்நாட்டுக்கும் கொடுக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கொடுக்கறதையும் விட மாட்டீங்கன்னா, இதை தமிழ்நாட்டு மக்கள்
பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஓகே, திரு ராமஸ்ரீனிவாசன் சார், பாஜக கூட்டணிங்கிறதே போதுமானது, அதிமுக பாஜக கூட்டணியே போதுமானது, நாங்கள் களத்துல முந்தி இருப்பதற்கு அந்த காரணிகளே போதுமானதாக இருக்குன்னு அவங்க நம்புறாங்க. புதிய தலைமுறைக்கு எனது வாழ்த்துக்கள். இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த தேர்தலில் முந்த போவது யாருன்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. முதலில் வரப்போவது யாருன்னு ஏன் கேள்வி கேட்க மறந்தீர்கள் என்று தெரியவில்லை. அது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நாங்கள் முதல்ல வரப்போறோம். ஏன்னா முந்த போறதுன்னா இப்ப மதுக்கூர் ராமலிங்கம்லாம் ரொம்ப புத்திசாலி. ஆனா மார்க்சிஸ்ட் கட்சியே ரொம்ப புத்திசாலி கட்சி. புத்திசாலித்தனத்தினாலே அழிஞ்சு போன கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி தான். பரவாயில்லண்ணே. ஒரு ஒரு அவங்களுடைய சாமர்த்தியத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அண்ணே, முட்டாளா வாழ்வதை விட புத்திசாலியாக அழிவது நல்லது. தீக்கதிர் பத்திரிகையில செய்தி வருமா, ஒரு நண்பர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, ஆரம்ப காலங்களே சொல்லியிருக்கிறாரு. சர்வதேச நாடுகள் கலந்து கொண்ட கார் பந்தயம் நடைபெற்றது செய்தி. அதில் அமெரிக்கா இரண்டாவதாக, ரஷ்யா இரண்டாவதாக வந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றது அப்படின்னு செய்தி வருமா. ரஷ்யாவை பாராட்டி பேச தீக்கதில செய்தி வரும். ஆனால் அமெரிக்காவோ கடைசியாக வந்த காருக்கு முன்னதாகத்தான் வர முடிந்தது அப்படின்னு போடுவாங்க. இதை பார்க்குறவங்க, ஓ ரஷ்யா வந்து பிரமாதமாக பண்ணிட்டாங்க, 2ஆம் இடம் வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கிட்டாங்க நினைப்பாங்க. கலந்து கொண்டதே 2 நாடு தான், அமெரிக்காவும் ரஷ்யாவும். அமெரிக்கா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கு, ரஷ்யா வெள்ளிப்பதக்கம் வாங்கியிருக்கு. 2ஆவதா வந்து வெள்ளிப்பதக்கம் வாங்கணும். அமெரிக்கா கடைசியாக வந்த காருக்கு முன்னாலதான் வந்தது. நியூஸ் போடுற பத்திரிகை எடிட்டர் அவரு மதுக்கூர் ராமலிங்க, அந்த பத்திரிகையினுடைய எடிட்டரு. நான் முடிச்சிருந்தேன். ரஷ்யாட்ட தான் என்ன வாங்கினீங்க மறந்துடாதீங்க. என்ன வாங்கினா என்ன, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நிறுத்திட்டீங்க. இந்த தேர்தலுங்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன். தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணன் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எம்பி ஆன உடனே ஒட்டுமொத்த திமுக என்ன பேசினாங்கன்னா, வரக்கூடிய சட்டமன்றத்தில் நாங்கள் 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பேசினாங்க. நான் நினைவுபடுத்த விரும்புறேன். 234 போயிட்டாங்க. இல்ல சொல்றேன், உங்க புதிய தலைமுறை விவாதத்திலேயே அதை எடுத்துக்கொண்டு 200 இடங்கள் வர முடியுமான்னு விவாதம் நடத்தினாங்க தொலைக்காட்சி சேனல்கள். எந்த சேனல்லையும் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருமானு விவாதம் பண்ணல, 200 இடங்கள் வாங்குவாங்களான்னு தான் விவாதம் பண்ணாங்க. இப்போ திமுகவுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, அண்ணா திமுக பிஜேபி இந்த கூட்டணி எல்லாம் அமையாது, நம்மகிட்ட வலுவான கூட்டணி இருக்கு, அதனால 200 இடங்களுக்கு மேல வெற்றி பெறலாம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு தப்பான அபிப்பிராயம். அப்படி பேச ஆரம்பிச்ச உடனே முதல் அடி அமித்ஷா கொடுத்தாரு. அண்ணா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி சென்ற ஏப்ரல் மாதம் உருவானதுதான் முதல் அடி, திமுக கூட்டணி கிடைத்த முதல் அடி. அந்த அடிக்கு அப்புறம் வராதுன்னு நினைச்ச கூட்டணி வந்து விட்டதே என்பதற்காக அவங்க அந்த பேச்சை மாத்திட்டாங்க. இப்ப 200 இடத்துல ஜெயிப்போம்னு இந்த 8-9 மாசத்துல அவங்க பெருசா பேசுறது இல்லை. முதல் அடி வாங்கினாங்க. 2வது, சென்ற முறை மதுராந்தகத்துக்கு ஐயா பிரதமர் வரும்போது அதே மேடையில ஐயா டிடிவி தினகரன், அதே அன்புமணி ஐயா ராமதாஸ் அவர்கள், ஜி.கே. வாசன் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஸ்டாலின் 5000 ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்லையும் பெண்களுக்கு செலுத்தியதற்கு காரணம் 1ஆம் தேதி நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறார் என்ற காரணத்திற்காகத்தான். இல்லைன்னா ஏன் இந்த 5000 ரூபாய்க்கு இவ்வளவு அவசரம்? அது 3 மாசத்துக்கு வர வேண்டிய பணத்தை முன்கூட்டி போட்டிருக்காங்க. 2000 ரூபாய் கோடைகால தொகுப்பு சிறப்பு நிதியாம். அத 4 வருஷமா கோடை காலம் வருது. இந்த வருஷம் கோடை காலத்தை பத்தி மாத்திரம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏன் 2021 கோடை காலம் வரலையா? அண்ணா தமிழ்ச்செல்வன் கொஞ்சம் கவனிங்களா, 2021 கோடை காலம் வரலையா? 22 கோடை காலம் வரலையா? 23 இல்லையா? 25 இல்லையா? தேனியில இருக்கிறனால குழுவுலுனே இருக்கு. அவர் குழுவுலுன்னு இருக்காரு, மக்கள் எரிச்சல்ல இருக்காங்க. வேணா ஒண்ணு செய்யுங்க, இந்த கோடை கால தொகுப்பு கொடுப்பதற்கு காரணம் இந்த சுட்டெரிக்கும் சூரியன் தான். உதய சூரியன் நிவாரண நிதி நாங்க 2000 ரூபாய் தர்றோம்னு சொல்லுங்க, அது அர்த்தம் இருக்குமே தவிர இது தவறான விஷயம். வலிமையான கூட்டணிகள் தமிழக அரசியல் களத்தில் எப்போதும் வெற்றியை ஈட்டுகிறது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறுங்க. விதிவிலக்கா சில தேர்தல்களில் அம்மா மாதிரி உள்ளவங்க தனியா போய் ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சும் காமிச்சாங்கன்றதை தவிர திமுக இதுவரைக்கும் தனியா தேர்தலை சந்தித்ததே இல்ல. இந்த தேர்தல்ல என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுல அதிமுகவோடு பாஜக இணைந்திருப்பதே எங்களுக்கு சாதகம். அதுதாங்க, புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேல வந்து படுத்துக்க, நான் உன்னை புலிட்டு இருந்து காப்பாத்துறேன்னு ஸ்டாலின் சொல்றார். இன்னைக்கு மோடி ஆட்சிகிட்ட இருந்து பிஜேபி இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறோம். ஓரணியில் தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும். 30% மேல திமுக ஓட்டு இல்ல, 70% சேர்த்துக்கிட்டு தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு திமுகன்னு சொல்றதுக்கான அந்த உரிமை குத்தகையை உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க? 70% மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதான உண்மை. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அது இறுதியாக போகுது.
அதுக்கப்புறம் டிடிவியில வலிமையான கூட்டணி, அன்புமணி ராமதாஸ் வலிமையான கூட்டணி. இப்ப அவங்க சைடுக்கு நான் வர்றேன். பிஜேபி சைடு கூட்டணி இல்ல, கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. உங்க கூட்டணியோட வண்டவாளம் என்னன்னு சொல்லுங்கண்ணே. இங்க பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கூட்டணிக்கு வந்தாருன்னா நான் வெளியில போயிருவேன்னு விசிக அண்ணன் திருமாவளவன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கூட்டணியை விட்டு வெளியில போவேன்னு மிரட்டாத ஒரே கட்சி, ஒரு காலத்துல செஞ்சட்டை பேரணி நடத்தி இப்போது செஞ்சோற்று கடன் தீர்க்கிற மார்க்சிஸ்ட் கட்சி ஒண்ணுதான். அவங்க தான் நாங்க எங்களுக்கு தலைமை அலுவலகம் டி நகர்ல இருக்கலாம், ஆனா எங்களுக்கு செயல் அலுவலகம் அறிவாலயம் தான் அறிவித்து விட்ட ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. அதனால அவங்க கூட்டணியை பத்தி பேசுறது இல்ல. இன்னைக்கு பாருங்க, தூய்மை பணியாளர் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், போக்குவரத்து ஊழியர் போராட்டம். இந்த 3 மாதங்கள்ல எவ்வளவு போராட்டம். தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக முன்னின்று பேசுகிற மார்க்சிஸ்ட் கட்சி இன்னைக்கு இந்த தேர்தலில் வந்துட்டு திமுக தான் ஜெயிக்கும்னு பேசுறாங்கன்னா, அரசு ஊழியர் பென்ஷன் நீங்க தான் நீங்க திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள்ல எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன? ஏன் இந்த போராட்டம் என்பதை மதுக்கூர் ராமலிங்கம் அறிவு நாணயத்தோடு இந்த அவையில் பகிர தயாரா இருப்பாரா? திரு ஆனந்தஜித், புதிதாக தாவேகா களத்திற்கு வந்திருக்கிறது. இந்த முறை முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ள இருக்கிறீர்கள். திமுக தரப்புல பேசின விருந்தினர்களும் சரி, அதிமுக பாஜக தரப்புல பேசின விருந்தினர்களும் சரி, கூட்டணி பலம் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்திருக்க. எங்க கூட்டணி பலமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் இதுவரைக்கும் தனித்து போட்டி என்ற அடிப்படையில தான் நீங்க தேர்தலை சந்திக்க போவீர்கள். நீங்கள் எப்படி களத்துல முந்தி இருக்கிறீங்க அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க? முதல்ல தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனையா இருக்கிறதே எங்க சின்னமா தான் இருக்கும் போல இருக்கு. வந்தோடனே எடுத்துட்டு வராதீங்க நீங்க சொன்னீங்க. ஆனா அண்ணனுங்க பேசும்போது அங்க அடிக்கிறது தாவேக்கா நண்பர்கள் தான் பார்த்தா கம்யூனிஸ்டோட அடிக்கிறாங்க, திமுக காரங்க அடிக்கிறாங்க, எல்லாரும் அடிக்கிறாங்க. இந்த ஒரு 30 ரூபா உபகரணத்தை தடுக்க முடியும். இந்த 5 ரூபா விசில் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா, இந்த சீப்பு ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னுன்ற மாதிரி தமிழகம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு விசில் அடிக்கிறதுல பிரச்சனை இல்ல, யார் அடிக்கிறான்றதான் பிரச்சனை. கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு சங்கு உதாம இருந்தா சரி. முடிக்கிறோம். தமிழக எனக்கு முன்னாடி சின்னம் மட்டுமே போதுமான பலத்தை தந்துரும் இந்த தேர்தல்ல. நான் வரேன், நான் அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு வரேன். ஆனா தமிழகத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தெரியறது இல்ல. ஒரு தூய்மை பணியாளர் விசில் எடுத்துட்டு போனா இந்த வார்டுக்குள்ள விசில் வரக்கூடாதுன்னு புடிங்கி வச்சுட்டு ஒரு ஒலிபெருக்கான் கொடுக்குறாரு. 4.5 வருஷமா ஒலிபெருக்கான் வாங்க தெரியல, இன்னைக்கு ஒலிபெருக்கான் வாங்கி கொடுக்குறாரு. அக்கறை பாருங்க, கவுன்சிலோட அக்கறையா. கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ள விசில் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன படி போட்டாங்கன்னா, ஐயோ அது கிரிக்கெட் வாரியம் சொல்லிடுச்சுன்னாங்க. பிசிசிஐ ஐசிசி நாங்க சொல்லலப்பா, இது தமிழக அரசுன்னு சொன்னோடனே வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ரசிகர்களுக்கு அது இடையூறா இருக்குமா? இப்ப சரி, எனக்கு என்னன்னா, எனக்கு மூத்தவர்கள்லாம் முன்னாடி பேசும்போது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் வந்துடும். இந்த மணிமேகலை காமெடி வரும்ல, மணிமேகலை 2 தெய்வமும் மாறி மாறி உண்மையே சொல்லுது, இதுல எந்த தெய்வத்தை பார்த்து நீயே தேர்ந்தெடுத்துக்கணும் வடிவல் ஜோக்குன்னு வரும். அவங்க எல்லாம் அவங்களோட பிளாட்ஃபார்ம் கிளியர் பண்ணி வச்சிருவாங்க. எங்களுக்கு அந்த பிச்சில் பேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தமிழகத்தோட பெரும் பிரச்சனை பத்தி பேசணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். இல்ல போட்டியே அவங்க 2 பேருக்குள்ள என்னன்னு இப்ப பேசுறாங்க. அது இருந்துச்சு, இப்ப களம் வேற. மெசேஞ்சர் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் than the மெசேஜ். ஒரு கருத்தை, ஒரு வாக்குறுதிய யாரு கொடுக்கறா, அவங்க யாரு கூட கூட்டணியில இருந்து கொடுக்கறாங்க, அவங்க இந்த வரலாற்றுல அவங்க பேச ஆரம்பிச்ச காலத்துல இருந்து பேசினது என்ன, செஞ்சது என்னன்னு மக்கள் எப்பயுமே எடை போட்டு பார்ப்பாங்க. இப்ப திமுக எடை போட்டு பார்க்கும்போது திமுக கொடுத்த வாக்குறுதிகளுக்கும் நிறைவேற்றின கேப்புக்கும் இருக்கிற கேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்க்கும்போதே அவங்களுடைய வாக்குறுதிகளோட உண்மை தெரியும். இன்னைக்கு எழுதி கொடுக்குறாங்க, உங்களின் மிகப்பெரிய கனவு என்ன, திமுகவை ஆட்சியிலிருந்து வீழ்த்துவது. திமுக முடிஞ்சு போச்சு. இப்ப அஇஅதிமுக பத்தி சொல்லணும்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ணனே சொன்னாரு, அஇஅதிமுக தலைவர்களே மக்கள் கிட்ட பிரச்சாரம் போகும்போது எப்பா கூட்டணியை மனசுல வச்சு ஓட்டு போடாம முட்டுறாதீங்கப்பான்னு சொல்றாங்க. அது அவங்களே பேக்லாக பாக்குறாங்க, நம்ம ஒன்னும் சொல்ல வேண்டியது இல்ல. பாஜக அதிமுக என்டிஏ கூட்டணியை சொல்றாங்க. அதே போல மத்த கட்சிகளும் யார் எது பேசினாலும் அவங்க பேசுறது என்ன, ஒரே ஒரு கட்சி தாங்க. இல்ல நான் எல்லா கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து அண்ணனுக்கு நிறைய பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். நாம் தமிழர் கட்சின்னு பேரை சொல்லலாமே. இல்ல நான் அப்படி சொல்லுவேன், எங்க பேர் தான் யாரும் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்லுவேன். சரி, மத்த எந்த கட்சின்னு சொல்றேன். ஆனா நான் இங்க நாம் தமிழ் பிரிசைஸா சொல்லல. கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய மத்த எந்த கட்சிகளா எடுத்தாலும் அவங்க சொன்ன நிலைப்பாடுகள் என்ன. இப்ப இந்த அரங்கத்துல விசிகா இல்ல, ஆனா விசிகாவின் கொள்கை நிலைப்பாடுகள் எடுத்து பாருங்களேன், எப்பயுமே மாறுது. அப்ப இது எல்லாத்தையும் மக்கள் எடுத்து ஏற்கனவே ஆண்ட கட்சி பேசுறாங்க, நாங்க மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு. ஏற்கனவே ஆண்ட கட்சி எதிர்கட்சியா இருக்கிறவர்கள் நாங்க வந்தா நல்லா செய்வோம்னு சொல்றாங்க. பல ஆண்டுகள் களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இவங்க 2 பேரும் வேண்டாம், எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள்னு கேட்கறாங்க. இந்த களத்துக்குள்ளதான் நீங்களும் இந்த சவாலை எதிர்கொள்ள போகிறீர்கள்ங்க போது
நீங்க எப்படி களத்துல முந்தி இருக்கீங்க? ஏன் முந்தி இருக்கீங்க? ரொம்ப சிம்பிள்ண்ணே. நம்ம யாரா இருந்தாலும் நீங்க வந்து உச்சக்கட்ட படி படிச்சாலும் சரி, பாமர மக்களா இருந்தாலும் சரி, இந்த 2026 தேர்தல் எப்படி அணுக போறாங்கன்னா, யார் ஒருவர் முதல்வர் ஆகணும்ன்ற கேள்வியோட தான் அவங்க ஓட்டு பெட்டியில போய் கை வைக்க போறாங்க. அந்த ஓட்டு பெட்டியில 4 முகங்கள் வந்து நிக்கும் போது அந்த 4 முகங்கள்ல சிறப்பான நம்பகத்தன்மை வாய்ந்த முகம், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உணரப்பட்ட முகம் எதுன்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பதில் தெரியும். அவரை மகனா, ஒவ்வொரு வீட்லயும் தம்பியா, அண்ணனா பாக்குறாங்க. இந்த முகம் பொய் சொல்லாது, இது எனக்கு உண்மையா இருக்கும் நம்புறாங்க. அந்த உண்மை ஒண்ணு போதும். அது மேக்கப் போட்ட முகங்க, ரியல் முகம் இல்ல, மேக்கப். அண்ணே அண்ணே நான் அந்த பக்கம் வர வேணாம்னு நினைச்சேன். அண்ணே நம்ம 20 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ் போடுறவங்க நம்ம வந்து மேக்கப் போட்டோமோ. அண்ணே எங்க ஆளுக்கு ஒரு வெள்ளை சட்டை, ஒரு சந்தன கலர் பேண்ட் போயிருந்தே, நம்ம 22 லட்சம் ரூபாய்க்கான சட்டை போட்டு சுத்துறோம். இங்க பாருங்க, ரீல் ஃபேஸ் வேற, ரியல் ஃபேஸ் வேற. உங்க தலைவர் இருக்கிறது ரீல் ஃபேஸ், எங்க தலைவர் இருக்கிறது ரியல் ஃபேஸ். உங்க முன்னாள் தலைவர் அண்ணாமலை படம் நடிச்சிருக்காரு, பாத்திருக்கீங்களா? எச் ராஜா ஐயா இப்போ ஒரு படம் நடிச்சாரு, பாத்து. நானே நடிச்சிருக்கேன். ஏன்னா ஐயா சினிமானா மக்களுக்கு நம்பகத்தன்மை வரும் போலவேன்னு அண்ணாமலை என்ன போய் கர்நாடகால படம் நடிக்கிறாரு, ஹெச் ராஜா ஐயா இங்கே படம் நடிக்கிறாரு. இந்த படத்தை பார்த்துட்டு பயப்படுறாங்க, நாங்க எப்படிங்க பொறுப்பு? தம்பி, நீங்க சினிமாவில் நடிக்க தம்பி, அரசியல்ல நடிக்காதீங்க தானே சொல்றவங்க. ஐயோ, அரசியல நடிக்கிறது யாருன்னு மக்களுக்கு தெரியும். அரசியல்ல நடிச்சாரு, அரசியல் நடிக்க மாட்டாரு. மத்தவங்க அரசியல் நடிச்சிட்டு இருக்காங்கன்றதான் நான் சொன்ன நம்பகத்தன்மையை. முதல்வர் தம்பி ஒருத்தர் தான் கட்சிக்கே கால் சீட் கொடுக்கிறவர். கட்சிக்கே எப்போவாவது கால் சீட் கொடுப்பாரு. கட்சிக்கு கட்சியே முதல்வர் வேட்பாளருங்கிற அந்த பலத்தின் மூலமாக தாவேகா தற்போதைய களத்துல முந்தி இருக்குன்னு அப்படிதான் எல்லாருமே வந்து அந்த நம்பகத்தன்மையான முகத்தை பாக்குறாங்க. யார் முதல்வர் வந்தா எல்லாம் சரியாகும்னு பாக்குறாங்க. அதுக்கான வாக்கு இருக்கு, அதான் சொல்லிட்டு. உங்க கூட கூட்டணிக்கு வர தயாராகிற கட்சி எது தம்பி? உங்க கூட கூட்டணிக்கு வர தயார கட்சி எது? யாரு கூட நீங்க வந்து தெளிவா இருக்கு. உங்க கூட கூட்டணி வச்சுக்க யாரும் தயாரா இல்ல. சூப்பர். நாம் தமிழர் நாங்க கூட்டணி வச்சுக்க மாட்டோம்னு சொல்றாங்க, அதனால அவங்களை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. நீங்க கூட்டணிக்கு தயார், ஆனா உங்க கூட கூட்டணிக்கு யாரும் தயார் கிடையாது. கார்த்திக், ஏற்கனவே ஆட்சியில இருக்கிற திமுக, எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக, இவங்க கூட்டணி பலத்தை நம்புறாங்க. அவங்க வாக்குறுதிகள் பலம், பிரச்சார பலம், முதல்வர் வேட்பாளர் பலம் நம்புறாங்க. ஆனா புதிதா வந்திருக்கக்கூடிய தாவேகாவும் முதல்வர் வேட்பாளர் பலம் அப்படிங்கிறத பெருசா நினைக்கிறாங்க. அதன் மூலமாக நாம களத்துல முந்தி இருக்க முடியும் நம்புறாங்க. இதை எப்படி நாம் தமிழர் கட்சி எதிர்கொள்ள போகுது? நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்பட்டுச்சு. நாங்கள் 16 தான் முதல் முறையாக களம் கண்டோம். பெருத்த நம்பிக்கையோடு களம் கண்டோம். ஆனால் 1 விழுக்காடு வாக்களை தான் பெற்றோம். அதுக்கு பிறகு பார்லமெண்ட் தேர்தல் 2019, அதில் 4 விழுக்காடு வாக்களை பெற்றோம். அதுக்கு பிறகு 21 சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதில் 7 விழுக்காடு வாக்களை பெற்றோம். 24 பார்லமெண்ட் பொதுத் தேர்தலில் 8.2 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இல்லை பார்க்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, ஒரு கட்சிங்கிறது தோல்வி அடைஞ்சால் அந்த கட்சி வளராது, விழுந்துடும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 4 பொதுத் தேர்தலில் வெற்றியை ஈட்டாவிட்டாலும் கூட நாம் தமிழர் கட்சி வளர்ந்து 8.2 விழுக்காடு வாக்களை பெற்றிருக்கோம். அப்போ நாம் தமிழர் கட்சியோட தோல்வி நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை பாதிக்கலைன்னா, நாங்கள் கொள்கை கோட்பாடு உறுதிப்பாட்டில் சமரசம்லான்னு நிற்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் திரும்ப திரும்ப வாக்கு செலுத்துகிறாங்க? 36 லட்சம் மக்கள் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கான தேவை வந்து மக்கள் உணர்றாங்க. இதில் ஆண்ட அதிமுக இருக்கட்டும், ஆளக்கூடிய திமுக இருக்கட்டும், மாறி மாறி லாபணி கச்சேரி பாடுறாங்க. இது 2 கட்சியோட ஆட்சிகளை வந்து 60 ஆண்டுகளாக மக்கள் பார்க்குறாங்க. ஒரு புதிய ஆற்றல், ஒரு மாற்று அரசியல் தேவைங்கிற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க. இதில் கூட்டணி பணம், அப்புறம் வந்து நாங்கள் 5000 ரூபா காசு கொடுத்துருக்கோம், 3000 ரூபா காசு கொடுத்துருக்கோம் அப்படின்னு இன்னைக்கு சொன்னாலும், நம்ம வெளிப்படையாக மனம் திறந்து பேசுவோமே. வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த 4 முனை போட்டியில் திமுக அதிமுக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு கொடுக்க போகிற செலவு எவ்வளவு கேட்டிங்கன்னா, மிக குறைஞ்சது 30 கோடி. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம், இதான் தேர்தல் ஆணையத்தோட விதி. ஆனால் 30 கோடி 40 கோடியை கொட்டி அரைச்சு செலவு பண்ண போகிறாங்க. அதை கடந்து பரப்புரை முடிந்த அடுத்த 2 நாட்களுக்குள்ளாக வீடு வீடாக போய் திமுகவும் அதிமுகவும் வாக்கு காசு கொடுக்கும். அவங்க வந்து பெரியார் அண்ணான்னு வசனம் பேசலாம், ஆனால் அவங்க நம்பி நிற்பது அண்ணாவை இல்லை, பெரியார் இல்லை, காந்தி தாளை. அந்த காந்தி தாள் தான் திரும்ப திரும்ப திமுக அதிமுகவை காப்பாத்துது. ஆனா திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னு ஒரு இடத்துல இப்ப தாவேகா வந்து அவங்களும் ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. ஒன்னே ஒண்ணுதான், நீங்க தாவேகாவை எதிர்கொள்வதே பெரிய சவாலாக இந்த தேர்தலில் மாறுமா உங்களுக்கு? விஜய் எந்த அளவுக்கு பேசாரோ அதே அளவுக்கு ஊடகங்கள் விஜய் பேசியிருந்தா இவ்வளவு பிரச்சனையே கிடையாது. எப்போது விஜயை பத்தி ஊடகங்கள் அதீதமான கவனம் இருக்கும், வெளிச்சம் கொடுக்கறதுனால அவருக்கு அவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கு, இவ்வளவு விழுக்காடு வாக்கு இருக்கு. கட்சி தொடங்கி ஒரு தேர்தலை போட்டி போடல,
அதுக்குள்ள 35 விழுக்காடு வாக்கு வந்துட்டாங்க. இப்போ தேர்தல் முடியறதுக்குள்ள 100 விழுக்காடு வாக்கை அவங்களே பெற்றுவாங்க. நாம எல்லாம் போட்டி போடாமல் போயிட வேண்டியதான். அண்ணன் போஸ்ட்ல வென்றுவாங்க. நான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற ஒரு பலம் இருக்கே. தேர்தலங்க வெற்றி தோல்வி தாங்க தீர்மானிக்கும். இது வரைக்கும் ஒரு தேர்தல் கூட இல்லைங்க. இவங்க இதுக்கடுத்தாலும் என்ன சொல்றாங்க, 67, 77 உதாரணம் காட்டுறாங்க. 77க்கு முன்னாடி எம்ஜிஆர் எங்க வெற்றி பெற்றார்? திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல மாயத்தவரை நடத்தி வெற்றி பெற்றார். அதே போல ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு வந்துச்சு. எங்க? ஈரோடு கிழக்குல திமுக போட்டி போடுச்சு. எடுத்து நாம் தமிழக சின்னுச்சு. திமுக வீழ்த்த போற சக்தி நாங்க தான்னா, எம்ஜிஆருக்கு இடைத்தேர்தல் இருந்தது போல உங்களுக்கு இடைத்தேர்தல் இருந்துச்சு. இடைத்தேர்தல் போட்டி போட வேண்டியதானே? ஏன் போட்டி போட முடியல? போட்டி போட்டிருந்தா அப்போதே பிம்பம் உடைஞ்சிருக்கும். நான் என்ன சொல்றேன், 26 தேர்தல் முடிவு வரைக்கும் தான் விஜய் அப்படின்னு சத்தம் போடலாம். 26 தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த கட்சி 31 வரைக்கும் இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஒரு தேர்தல் தோல்வினால அந்த கட்சி நொறுங்கி போகும். இது முழுக்க ஊடக பிம்பத்தால கட்டி அமைக்கப்படுற பிம்பம் தானே ஒழிய. கமலஹாசன் வந்தாரு, கமலஹாசன் ஊடக முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஊடக வெளிச்சம் கொடுத்தாங்க. கமலஹாசன் எங்க இருக்காரு? கமலஹாசன் ஒழிஞ்சு போயிட்டாரு. அதே போல தமிழ்நாட்டுல ஒரே ஒரு எம்ஜிஆர் வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் விதிவிலக்கு. எம்ஜிஆர் வெற்றி பெற்ற காரணங்கள் வெவ்வேறு. ஆனா எம்ஜிஆர் ஒப்பிட்டுக்கிட்டு எம்ஜிஆர் போல வருவன் சொல்லி தான் இங்க பல பேர் தோத்துருக்காங்க. அதே போல ஆந்திராவில் சிரஞ்சீவி வந்தார். அவர் வர்றப்ப கட்சியை பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் ஒரே மாநாட்டில் கூடுறாங்க. அதே போல கட்சி கொள்கைன்னு கேட்டீங்கன்னா அவர் சமூக நீதிங்கிறார். இவர் மத சார்பற்ற சமூக நீதி, அவர் சமூக நீதி. இவர் பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார், காமராசர். அவர் அண்ணல் அம்பேத்கர், அப்புறம் ஜோதிராவ் போலே, அன்னை தெரசா, காந்தியடிகள் 4 பேர் காட்டுறாரு. அவருக்கும் 10 லட்சம் பேர் கூட்டம், அவருக்கும் செல்வாக்கு, அவருக்கும் ஊடக வெளிச்சம். ஆனா தேர்தலில் 5 ஆண்டு கூட தாக்கு பிடிக்க முடியாம கட்சியை கொண்ட காங்கிரஸ் அழிச்சிட்டு மத்திய அமைச்சர் பதவி வாங்கிட்டு அந்த பதவியும் தாழாம அரசியலுக்கு முழுக்க போட்டு போனார். ஒரு கட்சிங்கிறது ஒரு சிக்கலின் போது எந்த முடிவு எடுக்குது, எப்படி நிக்குதுன்னு பார்க்கணும். கரூர் மரணத்துல அந்த கட்சி 1 மாத காலம் கட்சியை காணும். கட்சியில ஒருத்தரை காணும். இறந்து போனவங்க உடம்புக்கு மாலை போடக்கூட ஒருத்தர் வரல. கரூர் மரணத்துக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் யாராவது இந்த அரங்களுக்கு சொல்லுங்க, பாஜகவை கண்டிக்கிறேன், பாஜக எதுக்குன்னு ஒரு இடத்துல பேசுறாரா? நீங்க வேற எதுவும் வேண்டாங்க. ஜனநாயகன் படத்துக்கு திட்டமிட்டு பாஜக அரசு ஒடுக்குமுறை ஏவுது. நான் சொல்றேன், நான் கண்டிக்கிறேன். ஜனநாயகனுக்காக பேசுறாரா? மக்கள் பிரச்சனை இவர் பேசலாம்னு பார்த்தா இவர பிரச்சனை மக்கள் பேச வேண்டியிருக்கு. அப்ப என்ன தலைவர்? அப்ப இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க காணாம போவாங்க. அது ஊடகத்தால் கட்டமைக்கப்படுற ஒரு மாயபி. இன்றைக்கும் மாற்றுங்கிறது நாம் தமிழர் கட்சி. என்றைக்கு மாற்றம் நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா இப்ப அவங்க என்னன்னா, நாங்க 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறோம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, எம்ஜிஆர் ஆட்சியை எம்ஜிஆர் ஆட்சியை நல்லாச்சுக்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சி எப்படிப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் ஆட்சியில் என்கவுண்டர், எம்ஜிஆர் ஆட்சியில ஊழல், எரிசாராய ஊழல், எம்ஜிஆர் ஆட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதே போல சட்டத்தால் சட்டத்தால் நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி அம்மையார் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை தாவேக்கா உள்வாங்கி கொள்ளுது. முடிச்சிடறேங்க கருத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன். அப்புறம் கருணாநிதி ஐயாவை வழிகாட்டிக்கிறாங்க, எம்ஜிஆர் வழிகாட்டிக்கிறாங்க. மாநாட்டுல 5 கொள்கை தலைவர். அப்புறம் அண்ணாவை எம்ஜிஆர் சேர்த்தாங்க. இப்ப விஜயகாந்த் இடத்தை சேர்த்தாங்க, அஜித்தை உள்வாங்கினாங்க. இப்ப கடைசியா கருணாநிதிக்கும் வந்துட்டாங்க. இப்ப தேர்தல் முடியறதுக்குள்ள பாருங்க, ஸ்டாலின் கூட வந்தாலும் வரலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாத கட்சி. அதனால இந்த ஊடகம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்துல இன்னைக்கு பெருசா தெரியலாமே ஒழிய இந்த தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி இருக்க போறதில்ல, களத்தில் இருக்க போறதில்ல. இதை விட ஒரு பெரிய கொடுமைங்க திமுகக்கு. இவர் இவரை தளபதின்னு சொன்னதுக்கு அப்புறம் திமுக காரங்கெல்லாம் ஸ்டாலினை தளபதின்னு சொல்லிட்டு நிறுத்தி விட்டாங்க. ரொம்ப கொடுமையா. ஐயாவுக்கு ஒரு செய்தி சொல்லிடுறேன். ஐயாவுக்கு அண்ணன் சொல்றப்ப இந்த பாஜக எதிர்ப்பு அப்படின்னாங்க. பாஜக கடந்த முறை 20 தொகுதியில போட்டி போட்டுச்சு. அதுல வெற்றி பெற்றது 4 இடம் தான். இன்னும் சொல்ல போனா பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட தயங்கிக்கிட்டு எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டாட்டாங்க 2021. நீங்க 4 இடத்துல வெற்றி பெற்றுச்சு, 20 இடத்துல போட்டி போடுது. தமிழ்நாட்டுல பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க அசுர தளமா வளர்ந்தாலும் நிக்கல, ஒரு சின்ன சக்தியா தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த கட்சியை காட்டி உங்களோட தவறுகளை குறைபாடுகளை மூடி மறைக்கிறீங்க. இதுல பாஜக எதிர்ப்பு தான் பிரதானம்னு ஐயா மதுக்கூர் ராமலிங்கம் சொல்றாங்க. பாஜக எதிர்ப்பு தான் பிரதானம்னா கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒன்று சேர்த்த வேண்டியதானே? நீங்க பிரிஞ்சிருந்ததாலதான் சுரேஷ் கோபின்னு ஒருத்தர் வந்தாருங்க, வெற்றி பெற்றாரு. அங்க நீங்க கொள்கையே மாறினது இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க சொல்றீங்க கேள்வி எளிமையானது ஐயா, என் கேள்வி எளிமையானது. இல்ல பாஜக தான் கோட்பாடுனா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒண்ணு நினைக்க வேண்டியதானே? இல்ல ஊழல்வாதி ஜெயலலிதா எதுக்கு ஜெயலலிதாவை ஆதரிச்சு இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ந்தால் எனக்கு உங்க நேரத்தை நீங்க தான் உங்க நேரத்தை கொடுத்துருங்க. கார்த்திக் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான சார். திரு தங்க தமிழ்ச்செல்வன் சார், மதுக்கூர் ராமலிங்கம் சார் 2 பேருமே சொல்லுங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா,
பாஜக கடந்த முறை வெறும் 4 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. பாஜக இங்க அதிகமாக செல்வாக்கு செலுத்தாத கட்சியாக இருக்கு. அந்த கட்சியை காமிச்சு நீங்கள் செய்த தவறுகள், நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் எப்படி மூடி மறைக்க முடியும்னு அவர் கேட்கிறார். இல்ல தவறுகள் சொல்றீங்க, அது எனக்கு அதுல பிடித்தம் இல்லை. வாக்குறுதின்றது எல்லா கட்சியுமே தேர்தல் நேரத்தில் சொல்லக்கூடிய ஒண்ணு. இன்னைக்கு அதிமுக அவனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பழனிசாமி 10 வாக்குறுதி கொடுத்திருக்காரு. தேர்தல் வாக்குறுதிங்க. தேர்தலே வரல. யாருமே தேர்தல் வாக்குறுதி இன்னும் கொடுக்கல. இன்னைக்கு 10 வாக்குறுதியை விட்டு அதை ஃபிளாக்ஸ் போட்டு நீங்க காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல அவர் தானே முதல்ல 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னார். அதான் நான் சொல்றேன். நான் வாக்குறுதின்றது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் எல்லா கட்சியும் இருக்கும். பிஜேபி தான் சொல்லுச்சு 2014 நாங்க ஆட்சிக்கு வந்தா 2 கோடி இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு வேலை கொடுப்போம், 15 லட்சம் ரூபா ஒரு வீட்டுக்கு வங்கி கணக்கில் போடுவோம்னுச்சு. செஞ்சுச்சா 11 வருஷமா? தேர்தல் வாக்குறுதி 500 600 கொடுக்குறோம். கொடுத்ததுல 99% நிறைவேற்றிட்டோம். இன்னைக்கு கூட இப்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் மனித நேயத்தோட அண்ணன் சொல்றாரு, சீனிவாசன் என்ன கோடை காலம் இது வரைக்கும் வரலையா? இப்பதானங்க தேர்தல் வருது. உண்மையை ஒத்துட்டார். ஹலோ ஹலோ பிஜேபி ஒரு மோசமான நிலைக்கு போகும்ன்றது சீனிவாசனுடைய சிரிப்பு தெரியுது. என்ன காரணம் சொன்னா, தேர்தல் வர்றதுனால இப்படி ஒரு திட்டம் வரப்போகுதுன்னு சொல்லி பிஜேபி தான் வழக்கு தொடுக்குறீங்க, எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி. ஆனா பீகார்ல ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்தத பிஜேபி கண்டுக்கல. அதனாலதான் பிஜேபி கூட்டணி அங்க ஜெயிச்சிச்சு பீகார்ல. அதை பேசுறதுக்கு துப்புள்ள பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அப்பாவி மக்களுக்கு 3000 ரூபாய 2000 ரூபாய் இனாமம் கொடுத்ததுக்கு முதலமைச்சரை பாராட்டுவதற்கு பிஜேபிக்கு அருகதை என்ன? இவங்க அப்பாவின்னு 5 வருஷமா தெரியலையா? இன்னைக்கு தான் தெரியுது. தேர்தலுக்கு 40 தேர்தல் காலம் இன்னைக்கு இந்த மாசம் மார்ச் ஏப்ரல் அண்ணாடி 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அண்ணா ஒரு சின்ன கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துட்டா நீ பணம் கொடுக்க முடியாது. அதை முன்கூட்டியே ஆராய்ந்து ஆள்மார்களுக்கு ஆனா ஒரு சின்ன கதை. மாசம் கார்த்திகேயன் நான் ஒரு நிமிஷம் சார் அவரு இல்ல அவர் சொல்ற பேசவேன், அவர் பேச வரேன். நான் பேசுவேன், அவர் பேச. நான் வாங்கிட்டு வரேன், திருப்பி வரேன். நான் திருப்பி வந்து பேசணும்ல, நான் பேசணும் இப்ப. சரி ஒரு நிமிஷம் முடிக்கிட்டு நான் வரேன். சிரிக்கிறதுல என்ன கேக்குறேன்னு சொன்னா, ஒரே நிமிஷம் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா அரசாங்கம் சார்பா பணமோ திட்டங்களோ சொல்ல முடியாது. கோடான கோடி தமிழ் மக்கள் பாராட்டும் போது இங்க வந்திருக்கிற 100 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சா அது மக்கள் ஒரே நிமிஷம் நான் வரேன். பதில் சொல்லிட்டேன் அவரு. தங்க தமிழ்ச்செல்வன் சார் கேட்ட கேள்வி நியாயமானது. தேர்தல் வருது, தேர்தலுக்கு முன்பாக பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போடுறார், உரிமை தொகை போன்ற இலவச லேப்டாப் போன்ற திட்டங்களை செயல்படுத்தக்கூடாதுன்னு. அதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட முதல்வர் உடனடியாக இந்த திட்டத்தை அறிவிக்கிறார்னு அவர் சொல்றாரு. அப்படி ஏதாவது பாஜகவுக்கு நோக்கம் இருக்கு? அஸ்வினி உபாத்யாயா அப்படின்னு ஒருத்தர் பிஜேபி மெம்பரா இருக்காரு. அவர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர். இந்த அஸ்வினி உபாத்யாயனுடைய ட்ராக் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா, கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த கட்சி இலவசங்கள் கொடுத்தாலும் அதெல்லாம் மக்களை மாஸ் பிரைபிங் பண்ற ஒரு முயற்சி. இதை நீதிமன்றமும் தேர்தல் கமிஷனும் அனுமதிக்க கூடாதுன்னு பிஜேபியே இலவசம் அறிவிச்சா கூட கோர்ட்டுக்கு போறவரு அஸ்வினி உபாத்யாயா. அதனால பிஜேபியினுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு இந்த 5000 ரூபாய் கொடுக்க கூடாது என்பது இல்லை என்பதை அண்ணன் அவர்களுக்கும் இந்த அரங்கத்திற்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆனா எங்கது கேள்வி என்னன்னா, நீங்க அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்னீங்க. முதல் 27 மாசம் கொடுக்கவில்லையே, அது ஏன் என்ன அப்படின்றதுக்கு நீங்க காரணம் சொல்லணும். 5 வருஷத்துக்கு அண்ணா சொல்லிடுறேன். ஏங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. முடியல. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வாங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. முடியும். அது கடந்து இன்னைக்கு 1 கோடியே 31 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். நீங்க என்ன செய்ய போறீங்கன்றதை பேசுங்க. முடியவும் இல்ல, விடியவும் இல்லைன்னு. அதனாலதான் நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு தேர்தல் அறிக்கைன்றது 60 மாதங்களுக்குங்க, 5 வருஷம். முதல் 27 மாசம் நீங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல. இப்ப எடப்பாடியார் என்ன அறிவிச்சிருக்கிறாரு? இப்ப அவருடைய 2000 ரூபாய் அறிவிச்சான்றது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருக்கும் 2000 சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரரும் தமிழ்நாட்டுல 2.5 கோடி பேருக்கு 2000 இங்க, 1 கோடி பேருக்கு 1000 ரூபாய் 27 மாசம் கழிச்சு கொடுத்தது எங்க? அப்ப எது பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட், மக்கள் நல அரசாங்கம் என்பது என்ன? எது உண்மையான அறிவிப்பு? நீங்க எடப்பாடி
எடப்பாடி அவர்கள் இருங்கண்ணா இல்ல, இலவசமே நான் கூடாது, இலவசமே கூடாது என்கிற பிஜேபி எடப்பாடி பழனிசாமி சொன்னது ஏற்குதா? ஐயா மார்க்சிஸ்ட் ஐயா, அறிவுஜீவி ஐயா, அறிவுஜீவி ஐயா, ஏன் நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. இருங்க, நான் சொல்றதான் கூப்பிடுறேன், பதில் சொல்லதான் வரேன். பிஜேபி ஏற்குதா? நீங்க தான் இலவசமே கூடாதுன்னு பிரதமரே பேசுறாரு. சரி, ஆனா பதில் எடப்பாடி சரி பழனிசாமி இல்ல நான் இப்ப அண்ணன் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை நீங்க இப்ப அண்ணன் பழனிசாமி வந்து 2.5 கோடி மக்களுக்கு ரேஷன் 2.5 கோடி ரேஷன் கார்டு ரேஷன் கார்டுக்கு இப்ப கொடுக்குறோம்ன்றீங்க. என் மனைவி வந்து பென்ஷன் 80,000 ரூபாய் வாங்குது, எனக்கு வேணாம். அப்படிதான் நாங்க வேணாம்னு சொல்லிதான் இப்ப 1,31,00,000 பேருக்கு நாங்க கொடுக்குறோம். நீங்க சொல்றது நியாயமா, நாங்க சொல்றது நியாயமா? நீங்க பெருந்தன்மையா வேணாம்னு சொல்லுங்க. நீங்க எம்எல்ஏ இருக்கிறீங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க திட்டம் போய் சேரணும். பணக்காரனுக்கு போய் திட்டம் சேரக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை மக்களுக்கு தான் திட்டம். அதை புரிந்து செயல்படுத்துவர் தமிழ்நாடு முதல்வர் தலைவர் ஸ்டாலின். அதை பாராட்டுங்க முதல்ல. ஓகே, அவர் பதில் சொல்லட்டும். ஒவ்வொருத்தரும் அண்ணா, அண்ணா. ஒரு நிமிஷம். சார், நான் ஒரு சார் முடிச்சிட்டு நீங்க வந்துடலாம். தேர்தல் வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் ரேஷன் கார்டு கொண்டாங்க. எல்லா ரேஷன் கார்டு பாதிக்கப்பட்ட மக்கள், நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், உங்க வாக்குறுதி என்ன? அதை பாருங்க. அதுலதான் இப்போ ஒரு 10 லட்சம் பேரை சேர்த்து தயவு செய்து பொங்கல் பரிசு உங்க வாக்குறுதியை படிங்க. அண்ணா, அப்படி அங்க டிஎம்கே கிடையாது. இல்ல. அவர் வாக்குறுதி சரி, தலைவயசுங்க சார், ஒரு நிமிஷம் அவர் முடிச்சிட்டு சார் முடிச்சிட்டு நான் என்ன வந்துடுறேன். வாக்குறுதி படிங்க நீங்க முதல்ல. சரி. அந்த தேர்தல் அறிக்கையில அவர் என்ன சொல்லிருக்காரு படிங்க நீங்க. ஒரு நொடி சார், நான் வந்துடுறேன் மீண்டும் உங்ககிட்ட. 3000 ரூபாய் பொங்கல் பரிசு. இல்ல சார், மதுக்கூர் ராமலிங்கம் சார் கேட்ட கேள்விக்கு 3000 ரூபாய் பொங்கல் அதுக்கு வரேன். 3000 ரூபாய் பொங்கல் பரிசு பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு கொடுத்தீங்களா இல்ல ரேஷன் அட்டைதாரர்கள் கொடுத்தீங்களா? அதை சொல்லுங்க. ரேஷன் அட்டைதாரர் கொடுத்தீங்க, அதான் ஏழை மக்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம். அதுல 6 லட்சம் பேர் அதாங்க 1,31,00,000 பேரு. மதுக்கூர் சொல்றேன் சார், அவர் கேட்டது இல்லங்க, இலவசங்களை கேட்டது இலவசங்களை ஆதரிக்காத பாஜக அப்படியெல்லாம் கிடையாது. அதிமுக கொடுக்கிற இலவசங்களை ஆதரிக்காத. டெல்லியில நாங்க ஆட்சிக்கு வருவதற்கு நாங்க இலவச திட்டங்கள் அறிவிச்சிருக்கோம். மகாராஷ்டிரால அறிவிச்சிருக்கோம். மத்திய பிரதேசத்துல தாய்மாமன் சீர் என்கிற பேர்ல சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் இலவச திட்டங்களை கொடுக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி மக்கள் நலனை, பீப்புள் வெல்ஃபேர்ங்கிற அடிப்படையில் இலவசங்களை ஆதரிக்கிறது. நான் சொல்றது இந்த தனிப்பட்ட நபர், இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி, அது அவருடைய இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட். அது அவர் போறாரு, நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லும், தேர்தல் கமிஷன் என்ன சொல்லும் எங்களுக்கு தெரியாது. அதுக்கும் பாஜகவுக்கு சம்பந்தம். அந்த அவருடைய வழக்குக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை. இது என்னங்க நியாயம்? பத்திரிகையில பிஜேபி சேர்ந்தவர் தானுங்க வருது. நீங்க அப்பாவி தலவாய் சுந்தரத்தை கட்சி விட்டு இருக்கிறாங்க. RSS சேர்ந்ததுக்கு நீங்க வழக்கு போட்டதுக்கு மக்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறவரை கட்சி விட்டு நிக்குங்க. தமிழ்நாட்டுல கஞ்சா கடத்துறவா திமுக காரன்னு வருது. நீங்களா போதை மருந்து கடத்துறவா திமுக காரன்னு வருது. என்ன கட்சியை விட்டு நீக்கிறாங்க? அதே கட்சியில இருக்கேன். நீயா திமுக போற? நீயா திமுக போற? உன்னை எம்பி ஆக்குறது அண்ணா திமுக, எம்எல்ஏ ஆக்குறது அண்ணா திமுக, உன்னை உருவாக்குறது டிடிவி. அம்மாவே உனக்கு தெரியாது. கட்சி மாறிட்டு பேச ஒரு டைம் கொடுக்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பத்தி தம்பி கார்த்தி கூட ஒரு கருத்து சொன்னார். இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் தமிழகத்திற்குள் நுழைய விட மாட்டோம்னு சொன்னாங்க ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் திமுக என்ன சொன்னாங்க? பிஜேபி நுழையவே முடியாது. சொல்லுங்க பிஜேபியை நாங்கள் வளர விட மாட்டோம். நாங்க அப்ப என்ன அர்த்தம்? பிஜேபி நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வளர விட மாட்டோம்னு சொன்ன என்ன அர்த்தம்? நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப பிஜேபியை நாங்கள் ஆட்சியில் அமர்த்த விட மாட்டோம்ன்றீங்க, ஆட்சியிலையும் அமர போறோம்னு அர்த்தம். ஒவ்வொரு ஸ்டேஜா வளர்ந்துட்டு இருக்காங்க. முடிச்சிருந்தேன், நீங்க இடையில வந்து என்ன பேச முடியாது. சாரிண்ணே, இப்போ நீங்க 4 சீட்டு ஜெயிச்சது, 5 சீட்டு ஜெயிச்சது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இங்க இருக்கிற அவையில் இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டி, அதிமுகவும் திமுகவும் இல்லாமல் சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணி சேர்ந்து கொண்டு கூட்டணியாக 18% வாக்குகளை பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 9 நாடாளுமன்ற தேர்தல்கள்ல 2ஆம் இடம் வந்திருக்கோம். இந்த திருநெல்வேலியில எங்க மாநில தலைவர் நயினார் அண்ணன் 4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார் பிஜேபி சார்பா. மதுரை காரணம் இல்லங்க, ஜெயிச்சீங்களா தோத்தையில இல்லங்க. 78 இவங்க 6வது இடம்ல தேவையில்லை. 8% ஓட்டு வாங்கினது அவர் பெருமையா சொல்றாரு. நான் 18% ஓட்டு வாங்கின நான் பெருமையா சொல்லக்கூடாது. அதே மாதிரி 78 சட்டமன்றங்கள்ல, இந்த பாராளுமன்றத்துல 78 சட்டமன்ற தொகுதிகள்ல பாரதிய ஜனதா கட்சி தனியாக 2ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது என்பதையும் இந்த அவையில நான் சொல்லித்தான். அதிமுக பாஜக கூட்டணியில தான் சிக்கல் இருக்கு. பாஜக அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறதே அவங்களுக்கு பலவீனம்னு நீங்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணீங்க. அதுக்கு திரு ராமசீனிவாசன் சொல்றாரு, எங்க கூட்டணியில மட்டும் சிக்கல் இல்ல, உங்க கூட்டணியிலையும் சிக்கல் இருக்கு. காங்கிரஸ் கூட்டணியில இருக்கா இல்லையான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல.
ராமதாஸ் கூட்டணியில் சேர்த்து கொள்ளப்பட்டால் கூட்டணியை விட்டு வெளியேறுவோன்னு திருமாவளவன் சொல்றாரு. உங்க கூட்டணி மட்டும் பலம் வாய்ந்த கூட்டணின்னு எப்படி சொல்றீங்கன்னு அவர் கேட்கிறார். இல்ல, ஒரே ஒரு கேள்வி. அண்ணா ராமசீனிவாசன் போற போக்குல சொன்னாரு, இந்த வர்ற இதுல தேர்தல்ல பாஜக தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வரும், அதாவது கூட்டணியில. இத தலவாய் சுத்தரம் ஒத்துக்கிறாரா? ஏன்னா அதிமுக சொல்லுது நாங்க தனித்து ஆட்சி அமைப்போம்னு, பிஜேபி சொல்லுது கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு. இது அந்த பிரச்சனை செட்டில் ஆயிருச்சா இல்லையான்னு கேளுங்க முதல்ல. பிரச்சனையே இல்லைங்க, இல்ல இது பிரச்சனையே இல்ல. இல்ல, எங்களுக்கே பிரச்சனை இல்ல, உங்களுக்கே எவ்வளவு பிரச்சனை? நான் என்ன கேட்கிறேன், இல்ல இல்ல கூட்டணி ஆட்சி என்பது உங்களுக்கு தான் காங்கிரஸ் இப்ப கூட்டணி ஆட்சி அணுகுங்க, அங்கதான் பிரச்சனை. நீ சொல்லு. பிரச்சனை உங்களுக்கு தான் பிரச்சனை இப்ப. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. நீங்க 2026ல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற ஆட்சி தான் நடக்கும். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதெல்லாம் 2031ல பாத்துக்கலாம். எங்களுக்கு இந்த 26 தேர்தல்ல திமுகவை வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் அழிக்க வேண்டும் என்பதுதான். பதில் சொல்லு. இல்ல அதாவது அவங்க சொல்றாங்க கூட்டணி ஆட்சின்னு, இவங்க சொல்றாங்க தனி ஆட்சின்னு. அதனாலதான் கேட்டேன். வெளியே கேட்டீங்க, உங்களுக்கு குழப்பம் வேண்டாம், நாங்க பாத்துக்கோம். காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸ் வந்து பாமகவுல ஒரு பிரிவு. சரி, பாமக உடைச்சது யாரு? அப்பாவையும் பிள்ளையும் பிரிச்சு விட்டது யாரு? ஒருத்தர் RSS காரர் ஒருத்தர் ராமதாஸ் வீட்டுக்கு போனாரு. கட்சியை உடைக்கிறது கூட இல்ல, குடும்பத்தையே பாமகவை ரெண்டாக்குனது யாரு? நான் வேணா பேர் சொல்றதுக்கு ஒன்னும் தயங்கல. நீ பாமக உடைச்சது யாரு? அதிமுக உடைச்சது யாரு? நாளா பிரிச்சதும் உங்க கம்யூனிஸ்ட் கட்சியை உடைச்சது யாரு? உங்க கம்யூனிஸ்ட் கட்சியை உடைச்சது யாரு? இந்திரா காந்தியா? இந்திரா காந்தி உடைச்சாங்களா? இந்திரா காந்திக்கெல்லாம் முன்னாலேயே வித்தியாசம் வந்துருச்சு. நேரு உடைச்சாரா? உங்க கட்சியை உடைச்சது யாரு? நீங்க இத்தனை கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கீங்க தமிழ்நாட்டுல. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் முடிக்கட்டா, அடுத்த சுற்றுல பேசலாம். இல்ல ஒரே ஒரு கேள்வி. அண்ணன் சீனிவாசன் போற போக்குல சொன்னாங்க, நம்முடைய மரியாதைக்குரிய அதிமுக பாஜக கூட்டணியில மட்டும்தான் பிரச்சனை இருக்கா? திமுக கூட்டணியில பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கூட ஒத்துக்குதிட்டு இருக்கீங்க, தப்பு கிடையாது. அது ஒத்துக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு. ஆக யார் முந்துகிறார் என்பதிலே NDA கண்டிப்பா 100% முந்துகிறது என்பதற்காக தான் இவ்வளவு நேரம் பேச்சு. கடைசியா ஒண்ணு நம்ம இவர் நாம் தமிழர் கட்சி இல்ல, தமிழ்நாட்டுக்கான நிதி தரல, கீழடிய போய் பார்க்கல, சட்டை வைக்கிறாங்க. நிதியெல்லாம் சார் இப்ப எவ்வளவு திரும்ப வந்துருக்கு சார்? 100 நாள் வேலை திட்டத்துக்கு எவ்வளவு வந்துருக்காங்க? நீங்க எவ்வளவு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பட்ஜெட் எவ்வளவு பட்ஜெட் பாத்தல இல்லையா? ஒவ்வொரு 100 நாள் வேலை திட்டத்துக்கு பட்ஜெட்ல நிதி குறைஞ்சிக்கிட்டே வருது. எங்க வந்து எவ்வளவு வந்துரு தெரியுமா உங்களுக்கு? இல்லையே. தெரியும், படிங்க, பட்ஜெட் போய் படிங்க. பட்ஜெட் படிங்க. பட்ஜெட் படிக்காம போய் கேளுங்க சார். உங்களுக்கு நான் காசு எடுக்க வரல. முதல்ல பட்ஜெட்ல போய் படிங்க. ஆனா உண்மையிலேயே ஆனா உங்களை ரொம்ப முதல்ல 100 நாள் வேலை திட்டத்துக்கு எவ்வளவு பட்ஜெட்ல இருக்கு நீ படிச்சுட்டு நீங்க எனக்கு போன்ல பேசுங்க. இல்ல ஒரே நான் சொல்லி கொடுத்தா சார், உங்க கூட்டணியில் தமிழக அரசு சார் ஒரே உங்க கூட்டணியில் இருக்கிற திரு TTV தினகரனே தமிழ்நாட்டுக்கு மத்திய பட்ஜெட்ல போதுமான திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கல அப்படின்னு அவரே விமர்சனம். அவருடைய கட்சியினுடைய அவர் விமர்சனம், அதை பத்தி நமக்கு உங்களுக்கு போக முடியல. அது அவர் சார், கட்சியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுப்பாங்க. ஒருத்தர் நிதி வரலம்பாங்க, ஒருத்தர் நிதி வந்திருப்பாங்க. நான் என்னுடைய கேள்வி எல்லாமே அவர் அதை புரிஞ்சுக்கல. பழைய திட்டத்துக்கு புது திட்டத்துக்கு என்னென்ன இவங்க எது நீங்க வந்து சில திட்டங்களுக்கு பைசா வந்திருக்கு, ரூபா வந்திருக்கு. அந்த திட்டத்தை பத்தி முதலமைச்சர் பதில் கேட்டா பதில் வராது. இதுவரை அசம்பிளில 2 திட்டத்தை பத்தி நாங்க பேசினோம். இதுவரையிலே முதலமைச்சர் பதில் வரவே இல்லை. இன்னைக்கு வரல. ஏன் வரல? மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நிதிகளை நீங்கள் சுரண்டி கொண்டிருக்கிறீர்கள். அது குறிப்பாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல கடுமையான கரப்ஷன். போக போக பார்த்தேன். நான் கேட்டேன், நீங்க தாலி தங்க என்னாச்சுன்னு கேட்டா உடனே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்காங்க அசம்பிளில. அதை நாங்க முதல்வன் அங்க 1000 ரூபாய் கொடுத்து விட்டாங்க. தாலிக்கு தங்க என்னாச்சு இப்போ நிப்பாட்டிட்டாங்க. சரி, லேப்டாப் எங்க இருந்து உங்களுக்கு கடைசி வருஷம் வருது? இந்த நிதி எங்க இருந்து வருது? யார்கிட்ட இருந்து வருது? இந்த லேப்டாப்ல நிதி எங்க இருந்து வருது சொல்லுங்க. நீங்க எல்லாமே ஒவ்வொரு நான் சொல்றேன், எல்லாமே மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி எதுவுமே வரலையா உங்களுக்கு? ஒரு பைசா கூட வரலையா? சொல்லுங்க நீங்க. அத சொல்லுங்க நீங்க. வந்த நிதியை கேளுங்க. ஒன்றிய அரசு எல்லாரும் வந்த நிதியை நீங்க கேளுங்க. வந்த நிதியை நீங்க டைவர்ட் பண்ணுவீங்க, வேற இடத்துக்கு டைவர்ட் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனை. திரு அனந்தஜித், 2 பேரும் கூட்டணி பலத்தை பேசுறாங்க. அதுல ரொம்ப முக்கியமாக திரு ராமசீனிவாசன் முதல் சுற்றுல வச்ச விமர்சனம், உங்களுக்கு எந்த விதமான கட்சியும் கூட்டணி அமைப்பதற்கு வரல, நீங்கள்
இந்த தேர்தல்ல தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல. இப்ப தனித்து போட்டி அப்படின்றதன் மூலமாக நீங்க களத்துல முந்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்க 2 பேர் இவங்க மேல சொன்ன குற்றச்சாட்டு உண்மை, இவங்க 2 பேர் அவங்க மேல சொன்ன குற்றச்சாட்டு உண்மை, மாற்று நாங்க, முடிஞ்சு போச்சு. முதல்ல அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், நான் கார்த்தி எனக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். திமுக பேசுங்க, பிஜேபி பேச மாட்டீங்க. பாத்தீங்களா, நான் அந்த 2 பேரும் தான் சொன்னேன். பதட்டப்படாதீங்க, எங்ககிட்ட பொய் இல்ல, நாங்க வெயிட் பண்றோம். எனக்கு இருக்கிற பொறுமை அண்ணனுக்கு இல்ல. ஆனா 180 செகண்ட் கேட்டேன், அதுல 20 செகண்ட் எடுத்துக்கிட்டாப்ல. அண்ணன் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்றேன். வந்தோடனே எலெக்ஷன் வந்தோடனே ஒரு இடைத்தேர்தல் வந்தது, ஏன் நிக்கல, எப்ப நிக்கணும்ன்ற முடிவை நாங்க எடுப்போம். 2010 கட்சி ஆரம்பிச்சவங்க 2011 தேர்தல் 2014 தேர்தல் நின்னாங்களா நாம் தமிழர்? நிக்கல. ஏன் நிக்கல? வரேன் என் பதில சொல்றேன். அப்போ அந்த தேர்தல நம்ம நிக்கிறோம் நிக்கலன்ற முடிவை அவங்க எடுக்கலான்னு போது எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சு 2026 தேர்தலை போக்கஸ் பண்ணி நாங்க வச்சிட்டு இருக்கோம். நாங்க எங்க நிக்கணும், எங்க நடக்கணும், எங்க தூங்கணும் முடிவு பண்ற உரிமை மத்தவங்க கிடையாது. எங்க பார்ட்டியோட சாவர்னிட்டி அது. பாயிண்ட் 1. அப்படியே இருந்தாலும் 2025 வந்த இடைத்தேர்தல்ல நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அது மலரும், இவங்களுக்கு ஓட்டு போடுங்க இது மலரும் சொல்லல. எங்க ஆளுங்களை ஜனநாயகமா எங்க வேலையை பார்க்க விட்டோம். இன்னைக்கு திமுக அதிமுகவையும் திட்டுறவங்க இலை மலர்ந்தால் ஈழ மலரும் சொன்னாங்களா இல்லையா? 2024 தேர்தல், இன்னைக்கு 2011 கதை வேணான்னு 24 தேர்தல் நடக்கிற கதையை சொல்றேன். ராமநாதபுரத்தில் ஐயா மோடி அவர்கள் கேண்டிடேட்டா வந்தா நாம் தமிழர் கேண்டிடேட்டே போடாது, அதிமுக மட்டுமே நின்று நெத்திக்கு நெத்தி நிக்கட்டும், மோட்டு பிஜேபி போயிடக்கூடாது, அதனால திமுக சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு சீமான் அண்ணன். இது என்ன அரசியல்? ப்ரூஃப் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி திமுக அதிமுக மாத்தி மாத்தி பண்ணிட்டு அதிமுக நலிவடைஞ்சதுன்னா போய் உட்காந்து சமாதானம் பண்ணுவாரு. ஏன்னு கேட்டா அந்த கட்சி உடையறத பார்க்க மனசு இல்ல. திராவிட கட்சி உடைக்கணும் தான் நீங்க வந்தீங்க, நீங்க ஏன் போய் பூசி மொழிகி சமாதானப்படுத்துறீங்க? திமுக என் குடும்ப கட்சி சொன்னது அண்ணன் சீமான் அண்ணன், எதுக்கு ப்ரூஃப் வேணும்? இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு மாற்றம் ஒருத்தர் வந்து நின்ன போது இது வரைக்கும் பண்ண திமுக அதிமுக பாஜக விட்டுருவாரு, நேரம் வந்து நான் தாவேக்கா இதை பண்ணியதா, தாவேக்கா அதை பண்ணியதா, தாவேக்காவை மட்டும் பத்தி பேச வச்சிருக்கோம்ல, இத தாவேக்கா தான் பண்ணுச்சு. அண்ணன் கேட்டாரு, தாவேக்காக்கு யாருமே வந்து ஆதரவு தெரிவிக்கவே இல்லையே. அண்ணே, தாவேக்கா தனியா நின்னாலும் தைரியமா நிக்கும், யாரையும் பயமுறுத்தி நீ மகனை என் கூட கூட்டணிக்கு வரல கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஈடி அமிச்சு தாவேக்கா ஏறி மிரட்டாது. எங்களுக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. 234 தொகுதியிலும் தனியா நின்று வெல்லக்கூடிய வாய்ப்பு தாவேக்கா இருக்கு. அந்த மாற்றம் மக்கள் கிட்ட இருக்கு. கூட வர்றவங்க யாராவது இருந்தா அவங்களை ஆதரிப்போம், ஆட்சியில பங்கு கொடுப்போம். மத்தவங்க மாதிரி எடுத்து எல்லாமே எனக்கு இன்னைக்கு கூட அண்ணன் சொன்னாரு, இவங்களுக்கு எலெக்ஷன் வந்துச்சுன்னா அப்ப கூட்டணி வேணும், ஆனா நாளைக்கு வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்ப மொத்த வெல்த்துக்கும் இவங்க மட்டுமே நிப்பாங்க. அந்த மாதிரி பவரை சுரண்ட வரல தாவேக்கா, எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுக்க வந்திருக்கு. அதனால உங்க 2 பேர் கேள்விக்கு பதில் சொல்றேன். இப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல, பொதுமக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பொதுமக்கள் என்ன பேசிக்கிறாங்க, சிபிஐ என்கொயரி வந்ததுக்கு அப்புறம் விஜய் பிஜேபி பத்தி பேசுறதே இல்லையே, என்ன காரணம்? அது பரவலா பேசிக்கிறாங்க. நான் சொல்லல, பரவலா பேசிக்கிறாங்க. அப்ப ஒத்துக்கிறீங்களா? இல்ல சார், அவர் அருமையான ஒரு கருத்து சொன்னாரு. அருமையான ஒரு கருத்து சொன்னாரு. சரி பேசட்டும் சார். அவர் சொன்ன சிபிஐ வழக்கு வந்துவிடும் பேச மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, மக்கள் அரட்டுறீங்கல்ல, அப்ப அரட்டுறீங்கல்ல, பிஜேபி அரட்டுதுலப்ப அதை ஒத்துக்க. ஒரே நிமிஷம். நாங்க பேசுறோம், மைடையில பேசுறோம். ஆனா சிபிஐ பிஜேபியினுடைய கைப்பாவை அப்படி என்றால், வேங்கைவேல் விசாரணையில் தமிழக அரசு சரியாக நடத்தவில்லை, சிபிஐ விசாரணை வேண்டும்னு அண்ணன் திருமாவளவன் ஏன் கேட்டாருன்னு நீங்க சொல்லுங்க. இது மோடியினுடைய நான் சொல்ல வரலங்க. இல்ல, நீங்க தாங்க சொல்றீங்க. இல்லண்ணே, அவர் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த வழக்குக்கு டெல்லி போயிட்டு வந்த பிறகு சிபிஐ உங்களை விரட்டின பிறகு பிஜேபி பத்தி பேச மாட்டேன். நான் சொல்லலனே, மக்கள் அப்படி பேசிக்கிறாங்களே, உண்மையான்னு கேக்குறேன். ஒரே நிமிஷம் பதில் சொல்றேன். இல்ல அண்ணே, நான் சொல்லல, நம்ம ஒரு கருத்து சொன்னோன்னே திரும்பி இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இருங்க, என்னங்க சண்டை வரும்? உங்களுக்கு ஆதரவா சொன்னா சண்டை இல்லங்க. பிஜேபி உங்களை மிரட்டுதுன்னு சொல்றாரு, அது உண்மையான்ற? அது இல்லன்னு சொல்லுங்க, சொல்ல விடுங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு, திமுக பி டீம் தாவேக்கா தான் இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்படியே பேசிக்கங்க, பி டீம் பக்கத்து பக்கத்துல இருக்கு. எப்போ யார எங்க விமர்சிக்கணும்னு தெளிவு இருக்கு. 26 தேர்தல்ல இங்க தமிழகத்தில் திமுக எனும் தீய சக்தி அப்புறப்படுத்த வேண்டிய தேவையில தாவேக்கா வேலை பார்த்துட்டு இருக்கு.
நாங்க யார பேசணும்? இப்ப என்ன தெரியுமா ஆகும்? அடுத்தது நீங்களே முதல் ரசத்துல கேட்டீங்களே, ஏன் நாம் தமிழர் பேச மாட்டீங்க? அது எங்க கால். எங்களுக்கு யார் அரசியல் எதிரி, யார் கொள்கை எதிரி, யார பேசணும்ன்ற தெளிவுல நாங்க இருக்கிறோம். அழுத்தம் இருக்கான்னு கேட்டீங்களே, இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா நானுன்னு கேட்டிருக்காரு. தாமரை இலையில தண்ணியே ஒட்டல, தமிழகமா ஒட்ட போதுன்னு கேட்டிருக்காரு. இவ்வளவுதான் பேசணும். நீங்க எல்லாம் எந்தெந்த திமுக வெளிப்படையா பேசுறீங்க, ஏன் ஞானமாடையா பேசுறீங்க? இப்பதானே சொன்னேன், தமிழகத்துல தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழகமா ஒட்டுன்னு கேட்டிருக்கோம். அழுத்தத்துக்கெல்லாம் அசர் ஆளான்னு சொல்றோம். எவ்வளவு கட்சிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்ற முடிவு நாங்க எடுப்போம். இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. திமுகவை வீழ்த்த வேண்டிய ஒரு 2026 சட்டமன்ற தேர்தல்ல எதுக்கு மத்தவங்கள பேசணும்ன்ற கேள்வி ஒண்ணு இருக்கு. அதை தெளிவா பதிவு பண்றேன். அதிமுக பாஜக கூட்டணியோ நாம் தமிழர் கட்சியோ பொருட்டே இல்ல. அந்த கூட்டணியே அவங்களே வந்து அவங்கள பாதிச்சுக்கிறாங்க. நாங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம். நீ இதைத்தான் பேசணும்னு சொல்ற நிலைப்பாடு என்ன இருக்கு? ரெண்டாவது அண்ணன் இன்னொரு கேள்வி கேட்டாரு, அதை மறந்துட்டேன். நீங்க இன்னும் ஒரு தேர்தல்ல கூட நிக்கல, நீங்க எந்த தைரியத்துல உங்களுக்கு இத்தனை வாக்கு விழுக்காடு இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்டாரு. 2016க்கு போவோம். அப்ப இதே மாதிரி ஒரு விவாதம் இடையில அண்ணன் சீமான் சொல்றாரு, நான் மக்கள் நல கூட்டணியோட வாக்கு வாங்கி நிக்கல, கட்சியை கழிச்சுட்டு போயிடுறேன்னு சொன்னாரு. அப்ப அவர் எந்த கருத்து கணிப்பு நிக்கிறாரு? ஏன்னா அவர் 2011 14 நிக்கல. அவர் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவரோட கட்சி சர்வே பண்றத களத்துல வச்சு சொல்றாரு. அப்புறம் அந்த வாக்கு வாங்கல, கட்சியும் கலைக்கல, அந்த கதையை விட்டுருங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கலாம், யாரை எதிர்க்கணும்ன்ற நம்பிக்கை இவங்களுக்குலாம் இருக்கலாம். ஆனா தாவேக்கான்னு ஒண்ணு வந்து நின்னுச்சு. மக்கள் வரவேற்கிறாங்கன்னா விசில பிடிச்சு உள்ள போடு, நீ இவங்கள தான் பேசணும், இப்படிதான் நடக்கணும். இந்த ஜனநாயகத்துக்கு நாங்க வரல. எங்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்கு, எங்களுக்கு பொறுமை இருக்கு, எல்லாரையும் மதிக்கிற தன்மை இருக்கு. அதுக்காக எங்களோட உரிமை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்க முடிவை நாங்க எடுப்போம் சொல்றோம். தாவேகா தான் மாற்று. இத்தனை ஆண்டு காலமாக உங்களால நிரூபிக்க முடியலன்னு அவங்க சொல்றாங்க. மாற்று அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு விக்ரவாண்டி மாநாட்டுல பேசிய ஒரு விஜய். மாற்று அரசியலுங்கிறது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு பேசிய ஒரு விஜய். அப்புறம் கேட்டாரு, 2010 தொடங்கின நீங்க ஏன் 11 போட்டி போடல, 14 போட்டி போடலன்னு. 2010 கட்சி தொடங்கப்பட்ட மாநாட்டு மேடையில நாங்க அறிவிச்சோம். 2016 போட்டி, 11 14 நாங்க போட்டி போடுறத, அதே சமயத்துல இந்த 11 14 இருக்கக்கூடிய தீமைகள்ல எது பரவாயில்லங்கிற நிலைமையில் இருக்கும் அதை ஆதரிச்சு முதன்மையான தீமையை வீழ்த்துவோம் அப்படின்னு சொன்னோம். அது முதல் செய்தி. அப்புறம் வந்து 77 67 முன்னுதாரணமா காட்டுறாங்க. நீங்க 77 முன்னுதாரணமா காட்டுறதால தான் கேட்கிறேன். 77 முன்னுதாரணமா காட்டினா அதே எம்ஜிஆர் திண்டுக்கல் இடைத்தேர்தலை போட்டிட்டான்னு அதனால தான் கேட்கிறேன். அப்புறம் இளைமலர்ந்தா ஈழம் மலர்னு அவரும் சொன்னாரு, ஐயாவும் சொன்னார். 2009 ஈழப்படுகொலையின் போது அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்படல, மக்கள் கொன்றொழிக்கப்படுறாங்க. கொன்றொழிக்கப்படுற வேளையில அன்னைக்கு தொடக்கத்துல போர் என்றால் பொதுமக்கள் சாகத்தான் செய்வாங்கன்னு சொன்ன ஜெயலலிதா அம்மையார் வந்து நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு 2ஆம் அதிகாரம் கிடைச்சா எப்படி இந்திரா காந்தி அம்மையாரை படையனுப்பி கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசமா பிரிச்சு கொடுத்தாங்களோ அதே போல பிரிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்ற பொருள் என்னன்னா, ஜெயலலிதா தலைமையிலான 3வது அணி மத்தியில ஆட்சி அமைஞ்சாங்கிற பொருள்ல கெடுவாய்ப்பா அது நடக்கல. அந்த சமயத்துல புலிகளின் தலைமையை அதுக்கு நன்றி தெரிவிச்சு கடிதம் அனுப்பிச்சு. அப்ப புலிகளின் தலைமையா அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு அன்னைக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் பரப்புரைச்சார். இளைமலர்ந்தால் ஈழமலர்னு சொன்னாரு. அதுல எந்த பிழையும் இல்ல. முதல் செய்தி. சரி, நாங்க இளைமலர்ந்தா ஈழமலர்னு சொன்னதுக்கு ஒரு தர்க்க நியாயம் இருக்கு. நீங்க அதே காலகட்டத்துல ஜெயலலிதா அம்மையாருக்கு அணிதா செயல்பட்டீங்களே, எதுக்கு அணிதா செயல்பட்டீங்க? 69 திமுக தலைமை மோசமாகிவிட்டது சொன்னது ஐயா விஜய். 2021 சைக்கிள் ஓட்டி எதற்காக திமுகவுக்கு ஓட்டு கட்டிங்க? இந்த கேள்வி பதில். 2014 மோடி தமிழ்நாட்டில் வர்றப்ப மோடி அலை வீசுகிறது என்று சொல்லப்பட்ட சமயத்துல குஜராத் மாநிலத்தை தோலுரிச்சு தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்தவர் அண்ணன் சீமான். 2014 கோயம்புத்தூருக்கு போய் விஜய் வந்து மோடி பக்கத்தில் உட்கார்ந்தாரு. எதுக்கு அந்த சந்திப்பு? அந்த சந்திப்பு மூலமாக சொல்லப்பட்ட செய்தி என்ன? எங்களுக்கு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கு, அந்த நிலைப்பாட்டை வச்சு நகர்றோம். செங்கோட்டையனை கட்சி சேர்த்து வச்சிருக்கீங்க. செங்கோட்டை என்ன ஊழல் பண்ணாரா இல்லையா? அதிமுக ஊழல் சக்தி, அதிமுக ஆட்சி ஊழல் ஆச்சுன்னா அந்த ஆட்சி அமைச்சா இருந்த செங்கோட்டையன் ஊழல்வாதியா இல்லையா? அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? ஒண்ணு வேண்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஊழல்வாதியா இல்லையா? தாவேக்கா சொல்லணும். ஏன்னா தாவேக்கோட பதாகளை ஜெயலலிதா அம்மையார் படம் போடப்படுது. ஜெயலலிதா அம்மையாரோட சமாதிக்கு தாவேக்காரங்க போய் மலர் போட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் ஊழல்வாதியா இல்லையா? அந்த கேள்வி. இந்த தேர்தல் முடிச்சிடறேன். அந்த இளைமலர்ந்தா ஈழமலர் விமர்சனத்தை ஐயாவும் சொன்னார்ல, நாங்க இளைமலர்ந்தா ஈழமலர்னு அதிமுக ஆதரவு பிரச்சாரம் பண்ணப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுக தான் இருந்துச்சு. அப்புறம் லஞ்ச ஊழல் பேசுறாங்கல்ல, லஞ்ச ஊழல் அப்படின்னு பேசுறாங்கல்ல, அப்புறம் இந்த ஊழல் அப்படின்னு பேசுறாங்க. பாஜக ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு அப்படின்னு ஒரு பரவலான குற்றச்சாட்டு உண்டு. எங்களுக்கு அது உடன்பாடு உண்டு. அஜித் பவாரை வந்து ஊழல்வாதினாங்க, 70,000 கோடி ஊழல்னாங்க. அப்புறம் அப்பழுக்கற்ற மனசெல்லாம் மாத்துறாங்க. இப்ப நான் திமுக நினைக்கிறேன்னா, நீங்க எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு செந்தில் பாலாஜியை வெளுத்தீங்க? 2016 அரவக்குறிச்சி தேர்தலப்ப
அதிமுக வேட்பாளர் வாக்கு காசு கொடுத்தார் என்று தேர்தல் தெரிவிக்கப்பட்டுச்சு. பண மதிப்பிழப்புக்கு பிறகாக கட்டுக்கட்டாக அன்புநாதங்கிற ஒருத்தர் வீட்டுல பணம் எடுக்கப்பட்டுச்சு. அன்புநாதன் செந்தில் பாலாஜியின் பினாமின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த செந்தில் பாலாஜியை எப்படி கச்ச சேர்த்து அப்பழுக்கற்ற ஆளா மாத்தினீங்க. அப்புறம் இப்ப அண்மையில ஐயா வைத்திலிங்கம் போய் சேர்ந்தார். வைத்திலிங்கம் மீது 2024 27 கோடி லஞ்சம் வாங்கினதாக வழக்கு போட்டது திமுக அரசோட லஞ்ச ஒழிப்புத்துறை. நீங்களே வழக்கு போட்டுட்டு நீங்களே கட்சி சேர்த்துக்கிட்டீங்கன்னா வழக்கு எந்த பட்சத்தில் நடக்கும்? சரி, ஆனந்தஜித்தோட இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிறதான் பிரதான நோக்கம். அதுக்காக தாவேகா திமுக அதிமுக விமர்சனம் குறித்தோ பாஜக விமர்சனம் குறித்தோ நாம் தமிழர் கட்சி விமர்சனம் குறித்தோ பேச வேண்டிய தேவை எங்க கட்சிக்கு இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. யார விமர்சனம் பண்றாங்கிறது அவங்க உரிமை தான், நான் மறுப்பதற்கு இல்ல. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, எங்க கொள்கை எதிரி பாஜகன்னாங்க, அரசியல் எதிரி திமுகன்னாங்க. இப்ப ஜனநாயகன் படம் எல்லாருக்கும் தெரியும். ஜனநாயகன் படம் வந்து பாஜக அரசோட தணிக்கை வரையும் தான் திட்டமிட்டு படத்தை முடக்குதுன்னு தெரியும், எல்லாரும் பேசுறாங்க. அது குறித்து விஜயோட கருத்து என்ன? தேவாலயத்துல கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுறாங்க அசாம் நினைக்கிறேன், அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு விஜய் ஒரு அறிக்கை வரல. இந்த எஸ்ஐஆர் அப்ப ஒரு காணொலி போடுறாரு, பாஜகங்கிற வார்த்தை வரல. இப்ப கடைசியா ராகுல் காந்தியோட நட்பு பாராட்டுறாரு, காங்கிரஸோட கூட்டணி வைக்கிற முயற்சி பண்றாரு. அந்த ராகுல் காந்திக்கு பேச விடல அப்படின்னு பேச பொருளாகுது. அது குறித்து என்ன வாய் திறந்தாரு? இவங்களுக்கு ஆதரவா பேசிய மாணிக் தாக்கூர் அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. அது குறித்து என்ன வாய் திறந்தாரு? ஒண்ணு வேண்டாங்க, ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக ராகுல் காந்தி ட்வீட் போட்டாங்க. ராகுல் காந்தி ட்வீட் கேட்க நன்றி தெரிவிக்கல. ஏன்னா அவ்வளவு பயம். நான் சவால் விடுறேன், பாஜகங்கிற வார்த்தை தேர்தல் முடிவு வரைக்கும் வராது. அதே போல நீங்க என்ன வேணாலும் பேசலாம், ஒற்றை ஊடக சந்திப்பை சந்திக்கிற வலிமை துணிவு விஜய்க்கு கிடையாது. நீங்க மெர்சல்ல பார்க்கலாம், சர்க்கார்ல பார்க்கலாம், கட்சியில பார்க்கலாம். நிஜத்துல ஒற்றை ஊடக சந்திப்பை ஒருபோதும் கொள்ள மாட்டார். இத்தனை ஊடகங்கள் திரும்ப திரும்ப விஜய் பேசுதுல, வடநாட்டு ஊடகம் தொடங்கி தமிழ்நாட்டு ஊடகம் வரைக்கும் பேசுற ஊடகத்துக்கு ஒரே ஒரு பேட்டி தாங்களே. நீங்க பேட்டி கொடுக்க சொன்னா இவர் பேட்டி எடுக்க போனாலே அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த விசித்திரமானது எங்கேயாவது உண்டா? ஏன் ஊடக சந்திப்பு எதிர்கொள்ள மாட்டேங்கிறாரு? ஊடக சந்திப்பு எதிர்கொண்டா விஜய்க்கு அரசியல்ல ஒன்றும் தெரியாது, சுழி என்பது அம்பலப்பட்டு போயிடும். அதனால யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை பேசுவார், அதை தாண்டி சுயமா எதுவுமே கிடையாது. இங்க வெறுமனே பேசி பேசி ஒருத்தர் மேல ஒருத்தர் கருத்தை மட்டும் சொல்லி என்ன சாதிச்சாங்க, என்ன வாக்கு வாங்கினாங்க, சட்டமன்றத்துக்குள்ள போயோ பாராளுமன்றத்துக்குள்ள போய் என்ன மாற்றம் நிரூபிச்சாங்க ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு ப்ரூஃபே இல்லாதவங்க வெறுமனே நாங்க பேசுறோம் நீங்க பேசுங்க, நாங்க பேசுறோம் நீங்க பேசுங்கன்றது வந்து அதை நாங்க ஏத்துக்கல. ஒரு பாயிண்ட். நான் வரேன், நம்ம கட்சி தொடங்கிட்டீங்க, புது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்கன்னா நாட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைகள் குறித்தும் ஒரு பார்வை இருக்கணும், ஒரு கருத்து இருக்கணும், அதை பேசணும்னு எதிர்பார்க்கிறது இயல்பு தானே. அதைத்தான் அவங்க கேள்வி கேட்கறாங்க. நாங்க இன்னார் சட்டமன்ற பாராளுமன்றத்துல தோத்துட்டாங்கன்னு எள்ளி நகையாடல, தோக்கணும்னே சில பேர் தேர்தல் நிக்கிறாங்களே, அது என்ன ஜனநாயகம்னு கேட்கிறோம். வெல்லணும், மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கவங்களுக்கும் வென்றுட்டா நம்ம மேல கேள்வி வரும், கூட இருக்கவங்க வென்றுட்டா கட்சி நாளா போயிடும் ஒரே காரணத்துக்காக யாரும் வெல்லாம பாத்துக்கிட்டு கேண்டிடேட்டை மாத்திக்கிட்டு இருக்கிறவங்களை மட்டும் தான் நம்ம அந்த கேள்வி கேட்கிறோம். நான் களத்துல நிக்காதவங்கன்னு சொல்றது அவங்கள, நான் வேற யாரும் பர்டிகுலரா இன்னாரு இந்த தொகுதியில இவங்களுக்காக கேண்டிடேட் மாத்தினாங்கன்னு என்கிட்ட பட்டியலே இருக்கு. கேள்விக்கு பதில் சொல்லுங்க, விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்க. இல்ல 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 போற முடிக்க வேணாம். ஒன்றிய பட்ஜெட் விஜய் ஒண்ணு சொல்லி நீங்களா கருத்து சொல்லுங்களேன். ஐயா, நான் ஒன்றிய பட்ஜெட்டை பத்தி அவர் சொல்ற நீங்களா சொல்லுங்க. திசை மாறிடும், நேரம் ரொம்ப குறைவா. மீண்டு வர்றேன். நீங்க ஒரே நிமிஷம். நீங்க பாஜகவை விமர்சிக்கல, ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறது நேரடியான கேள்விதான். நாடாளுமன்ற பிரச்சனைகள் குறித்து ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க, கருத்து சொல்ல மாட்டேன்றது நேரடியான கேள்விதான். இதுல நாம் தமிழர் மீதான விமர்சனம், பொதுவான விமர்சனம் உங்களுக்கு நாம் தமிழர் பதிலுக்கு அவங்க ஒண்ணுமே சொல்லலையே. பதிலுக்கு வந்துருங்க. பதிலுக்கு ஐயா, இப்போ எங்களுக்கு 3ஆம் ஆண்டு துவக்க விழா பிப்ரவரி 2ஆம் தேதி நடந்துச்சு. அன்னைக்கு மேடையில் நாங்க சொன்னதும் ஆண்டு கொட்டிருக்க திமுக எனும் தீய சக்தியையும் ஊழல் கட்சியான என்டிஏ கூட்டணி கட்சியும் சொல்லியிருக்கோம். என்டிஏ கூட்டணி தலைமை யாரு? இதுக்கு மேல நாங்க என்ன மென்ஷன் நாங்க சொல்றோம், எங்களுக்கு இவ்வளவு மென்ஷன் போதும் அவங்களுக்கு. நான் சொல்றேன், அண்ணன் கேக்குறாரு பட்ஜெட் பத்தி பேசலன்னு. அண்ணன் உயரத்துக்கு மேபி நான் பேச தெரியாம இருக்கலாம். 4 மேடையில பட்ஜெட் பத்தி நாங்க சொல்லி இருக்கிறோம். கட்சியினருக்கு துணை பொதுச் செயலாளர் ஐயா சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்திருக்காரு. கடந்த ஆண்டு ஒன்றிய பட்ஜெட் குறித்து விஜய் 90 நாள் உள்ளுக்கு கடந்த ஆண்டு விஜய் கொடுத்தார். ஊழல் கட்சி புரியல. ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஊழலை பத்தி பேசுறேன். ஒரே நிமிஷம். இருந்தாரு, அவரை கூட வச்சிருக்கீங்க ஐயா.
விசாரணை கைதி வேற, விசாரணை இல்ல, தண்டனை. தீர்ப்பு. அவருக்கு தண்டனை வந்து நான் கேக்குறேன், அவரை எல்லா தீர்ப்புலயும் அவரை வந்து அக்வைட் பண்ணிருக்காங்க. தம்பி, தீர்ப்புல அக்வைட் பண்றது வேற. நான் தான். என் கேள்வி என்னன்னா 2025 வரைக்கும் பக்கத்துல இருக்கவங்க யாருமே யாருக்கும் தெரியல. எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது. வெளிச்சம் மேல விழும்போதுதான் அங்க ஒரு கரும்புள்ளி இருக்கு, இங்க ஒரு கரும்புள்ளி இருக்குன்றாங்க. நான் என்ன சொல்றேன், தலைமை எப்படி இருக்கோ அந்த தலைமைக்கு கீழே இருக்கிற கட்சிகளா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், அவர்கள் நேர் வழியே நடத்தப்படுவார்கள். ஒரே ஒரு தலைமை கேள்வி. சரியா இருக்கும். எல்லா கட்சியும் ஒரே ஒரு ஒரு நிமிஷம் அவர் பேசவே இல்லை. எந்த கட்சியை அவர் நிகழ்ச்சியில பேசவே இல்லை. சார், நீங்க தான் பேச போறீங்க. ஆட்சிக்கு வர போறது நாங்க, எங்களை பேசவே விட மாட்டேங்கிறீங்க. நீங்க தான் யாரையும் பேச விட மாட்டீங்க. சரி, அதிமுக ஊழல் கட்சின்னு விமர்சனம் வச்சிருக்கிறாரு, அதனால அவங்கள பற்றி நாங்க விமர்சிக்க வேண்டிய தேவையில்லைன்னு தாவேக்கா கருது. தம்பிக்கு ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன், செங்கோட்டையனை பத்தி தெரியுமா தெரியாத எனக்கு தெரியல. நீங்க எந்த அடிப்படையில் ஊழல் கட்சின்னு யாரை சொல்லுதீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒண்ணு, எம்ஜிஆர் என்ற ஆன்மா எந்த 1972 தொடங்கிய, நீங்க எதுக்கு எம்ஜிஆர் படத்தை வச்சிருக்கீங்க? அவர் எல்லாருக்குமான தலைவருங்க ஐயா. அதுக்கு வா, அதிமுக எம்ஜிஆர் நீ போன என்ன தெரியுமா நடக்கும்? எம்ஜிஆர் படத்தை ஒட்டி போனா ரெட்டையில இருந்தா கையை காமிச்சு அவ்வளவு வரும். ஆக எம்ஜிஆருடைய கட்சி 1900 மேடைக்கு முன்னா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டவர். நான் எம்ஜிஆர் வளர்க்கப்பட்டவர். எம்ஜிஆர் மாதிரி தமிழ்நாட்டில் இனிமேல் யாரும் பிறக்கவும் முடியாது, ஆளவும் முடியாது. அதுக்கு அடுத்தால அவரே சொன்னாரு, அம்மா மாதிரி தனிச்சு நின்று எந்த கூட்டணி இல்லாம ஜெயிச்ச கட்சி ஒரே கட்சி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஜெயிச்ச கட்சி. ஆக அண்ணாவை எடுத்துக்கிட்டாங்க, பெரியாரை எடுத்துக்கிட்டாங்க, எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டாங்க, ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டாங்க. யாரு? தாவேக்கா என்ன பண்ண போறீங்க? யாரை எடுத்துக்கிட்டாங்க? தாவேக்கா அண்ணாவை எடுத்துக்கிட்டாங்க, பெரியாரை எடுத்துக்கிட்டாங்க, எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டாங்க, ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டாங்க. ரெட்டலையை மட்டும் எடுத்துக்கல. எதுக்கு? ரெட்டலை மட்டும் தான் எடுத்துக்கல. எதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அவங்க? எதுக்கு? அப்பா அந்த தலைவருக்கு செல்வாக்கு இல்லைன்னா எம்ஜிஆர் கொண்டாடுறாருங்க, உண்டா இல்லையா? ஏன் அம்மாவே எடுத்துக்கிட்டாங்க? அண்ணா பதில் சொல்லட்டுமா? சொல்லுவாங்களா ஐயா? செல்வாக்கு இருக்கு, செல்வாக்கு இருக்கு, கூட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏன் எம்ஜிஆர் படத்தை போடுறீங்க? அவரு சொன்ன மாதிரி நான் வரேன். ஏன் அம்மா பத்தி பேசுறீங்க? எதுக்கு பேசுறீங்க? அப்ப நீங்க முதல்ல ஒரு செட்டப் வச்சிருந்தீங்க, ஒரு குரூப் ஆஃப் லீடர்ஸ். அதுக்கு அடுத்தால பார்த்தா தடார் நானே பார்க்கேன், புரட்சி தலைவர் வந்து நிக்காரு. எங்க தாவக கட்சி புரட்சி தலைவர். இது என்னடா நியாயமா இருக்கு பார்த்தா, தமிழ்நாட்டில் தங்க தமிழ் வருத்தப்படாங்க. முதலமைச்சராக இருந்தாலும் அசம்பிளில பேச சமயம் இது போன்ற முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் போன்ற ஒரு ஆளே இல்லைங்க. மோடி அவர்கள் எம்ஜிஆர் பற்றி புகழ்ந்து பேசுறாரு. ஆனா இந்தியாவில புகழ்ந்து பேசக்கூடிய ஒரே ஒப்பற்ற தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் எம்ஜிஆர் நீங்களும் எம்ஜிஆர் படத்தை போடாம நீங்க பாப்பீங்க. ஏன் போடுறீங்க? நீங்க முதல்ல ஒரு செட்டப் வச்சிருந்தீங்களா? இப்ப ஏன் போடுறீங்க புதுசாட்டு? ஆக எம்ஜிஆர் இல்லை என்றால் இந்த நாடு எம்ஜிஆர் ஈகை படம் கொடுத்தவர். எம்ஜிஆர் கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும், நாங்கள் தான் முந்துவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நாங்க ஒண்ணும் கேளுங்க, நாங்க ஒண்ணு எங்களுக்கும் போட்டி இல்ல, நான் களத்துல நாங்க இல்ல, நான் யாரும் நாங்க சொன்னது கிடையாது. எங்களுக்கும் களம் இருக்கு, எங்களுக்கு போட்டி இல்ல. நீங்களும் திமுகவை விமர்சிக்கிறீங்க, அதிமுக பாஜக கூட்டணி விமர்சிக்குது. ஆனா தாவேக்கா முதல்வர் வேட்பாளர் விஜய்ங்கிற செல்வாக்கு உங்களுக்கு வர வேண்டிய வாக்குகளை எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன இல்ல கார்த்தி, எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. இல்ல இல்ல எல்லாம் நம்ம சொல்லிடலாம். முதலமைச்சர் கேளுங்க, முதலமைச்சர் வேட்பாளர் நம்ம சொல்லிக்கலாம். 234 தொகுதியில நான் நிக்க போறேன்னு சொல்லிக்கலாம். எல்லாம் நடைமுறை. 2026க்கு பிறகு பாருங்க, 234ல யாரு முதலமைச்சர், யாரு வேட்பாளர் ஜெயிச்சு வர பாருங்க. விஜய் என்ன பேசியிருக்காருன்னா, நீங்க எல்லாம் ஏற்கனவே ஆரம்பிச்ச கட்சியில தான் இருக்கிறீங்க, நான் ஒருத்தன் தான் தன்னந்தனியா கட்சி ஆரம்பிச்சு நிக்கிறேன்னு. தன்னந்தனியா கட்சி ஆரம்பிச்சா உங்க தலைவர் படத்தை, விஜய் படத்தை மட்டும் போட வேண்டியதானே? அப்புறம் ஏன் எம்ஜிஆர் படத்தை போடுறீங்க, காமராஜர் படத்தை போடுறீங்க? அதுல கூட என்ன தெரியுமா, அவருக்கே நம்பிக்கை இல்லைங்க. நீங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சேலத்துல? இல்ல என்னங்க, ஒரு அரசியல் கல்ச்சரை வளர்க்கணுங்க. விஜய் வந்தா கூட்டம் கூடனா தப்பு இல்ல. நேத்து அவருடைய பிரச்சார வாகனம் வருதுன்ட்டு அதுக்கு வெடி வெடிச்சு நீங்க கற்பூர ஆராய்ச்சி எடுக்கிறீங்க. ஒரு வாகனத்தை என்ன, அந்த வாகனத்தை பார்த்தாலே எனக்கு எம வாகனம் மாதிரி தான் தெரியுது. 41 பேரை காலி பண்ணீங்க. நான் என்ன கேட்கிறேன், அந்த கூட்டத்திலே விஜய் என்ன சொல்றாருன்னா, நீங்க தனியா நின்று 1% வாங்குவீங்களா அப்படிங்கிறார். அப்ப அவருக்கே தெரியுது நம்ம 1% தான் அப்படின்னு. ஆனா நீங்க எல்லா தலைவருடைய படத்தையும் போட்டுக்கிட்டு நான் தான் தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது என்ன நியாயம்னு கேட்கிறேன். படத்தை போடுறீங்க, நான் ஒரு கருத்து சொல்லணும்ல. சொல்லுங்க. மதுக்கூர் ராமலிங்க சொன்னார் இல்லையா, தொடர்ந்து மன்ரேகாக்கு மத்திய அரசாங்கம் பட்ஜெட் அலோகேஷனை குறைச்சிட்டு இருக்குன்னு. சரி, மதுக்கூருக்காக வாசிக்கிறேன். 2020-21 ஒரு 4 வருஷத்துக்கு மாத்திரம்
பட்ஜெட் எஸ்டிமேட் மன்ரேகாக்கு 61,000 கோடின்னு. ஆனா மோடி அரசு ரிலீஸ் பண்ணது 1,11,500 கோடி. அதே மாதிரி 2021-22 பட்ஜெட் எஸ்டிமேட் போட்டு எல்லா மாநிலங்களும் அனுப்பிச்சது 73,000 கோடி. நரேந்திர மோடி ஐயா அரசாங்கம் அதுக்கு மன்ரேகாக்கு அலாட் பண்ண தொகை 98,000 கோடி. 2022-23 73,000 கோடி பட்ஜெட் எஸ்டிமேட். ஆனால் அலாட் பண்ண தொகை 89,400 கோடி. 2023-24 எஸ்டிமேட் 60,000 கோடி, பட்ஜெட் அலோகேஷன் 86,000 கோடி. இப்ப சமீபத்துல 2024-25 எஸ்டிமேட்டும் 86,000 கோடி, அலோகேட் பண்ணது 86,000 கோடி. ஒவ்வொரு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இந்தியா முழுக்க மன்ரேகா இந்தியா முழுக்க பட்ஜெட் அலோகேஷன் இல்லங்க குறைச்சிக்கிட்டு பேராசிரியர் வந்து முற்றிலும் மாறுபட்ட கருத்து அவர் சொல்றாரு. நான் டேட்டாவோட சொல்றேன். ஒவ்வொரு வருஷமும் 15,000 கோடி ரூபாயை நரேந்திர மோடி மன்ரேகா திட்டத்துக்கு அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார் நான் சொல்றேன். நீங்க பணவீக்கத்தை நீங்க எந்த டேட்டால நீங்க பார்க்கறீங்க அத? இப்ப தேடி நான் எடுத்துறோம். ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் கூகுள் ஆண்டவர் இருக்காரு. நீங்க என்னென்ன பிரச்சனைன்னா, நீங்க பேராசிரியர் பணவீக்கத்தோட ஒப்பிட்டு இந்த தொகையை ஒப்பிட்டு பாருங்க. பட்ஜெட் அலோகேஷன்ல நீங்க தான் சொல்றீங்க எம்என் ரேகன். ஒரே கேள்வின்னு, ஏன் அண்ணல் காந்தி பெயரை திட்டத்தை எடுத்தீங்க? பாருங்க எங்க இருந்து எங்க தாவிட்டீங்க பாருங்க. அதுக்கு பாருங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் கேட்டா ஜி ராம்ஜி விக்ஜித்ங்கறீங்க. இல்லங்க அண்ணே மதுகுர் அண்ணே புரிஞ்சுக்கங்க. நாடு மாட்டீங்க, பேரையும் மாத்தி. அட நிறுத்தினா தான் நான் பதில் சொல்லுவேன். நாடோடி மன்னன் எம்ஜிஆர் படம் எடுத்தாருங்க. சரி, நீங்க அந்த கதை பாட்டு வசனம் மியூசிக் எல்லாம் வேற. நாடோடி மன்னன் சரத்குமார் அண்ணன் ஒரு படம் எடுத்தாரு. சரி, இங்க போய் உட்காந்துக்கிட்டு சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏறின பாட்டை காணாம தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டை காணாம சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்களா? மன்ரேகா திட்டம் வேறு, விக்சித் ஸ்ரீராம் திட்டம் என்பது வேறு, முற்றிலும் வேறு வேறு திட்டங்கள். அதுல இருந்து மாடிபிகேஷன் பண்ணல. 100 நாள் 125 நாள் 15 நாளுக்குள்ள அவங்களுக்கு பணம் போகணும். விவசாய அறுவடை காலங்கள் அவங்களுக்கு வேலை இல்லை. மற்ற நாள்ல அந்த லெஷர் பீரியட்ல தான் அந்த பணியை கொடுக்கணும். மாநில அரசு மத்திய அரசினுடைய ஒதுக்கீடு எவ்வளவு என்று முழுவதுமாக இது வேற சட்டம், அது வேற சட்டங்க. அது மகாத்மா காந்தி சட்டம், இது வேற சட்டம். இந்த சட்டைக்கு பேர் வேற. ஆனால் இந்த பட்ஜெட்ல இருங்க முடிச்சிடறேன். இந்த பட்ஜெட்ல மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் மகாத்மா காந்தி கிராம சுவராஜ் யோஜனா என்ற பெயரில் காந்தியின் பெயரை மிகப்பெரிய கிராம வளர்ச்சி திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க நிதி அமைச்சர் அவர்கள். இந்த காந்தி உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு திட்டத்துல பேர் மாத்தின உடனே காந்தி பேர்ல இவ்வளவு அன்பு, இவ்வளவு பாசம். உங்களுக்கு காந்தி மேல பாசத்தை உருவாக்குனவர் நரேந்திர மோடி தான். இல்ல 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 காந்தி அன்றைக்கு காந்தி நான் சொன்னா உடனே கேஸ் போடுவீங்க. எந்த காந்தியினுடைய கருத்தியல் இன்னைக்கும் கூட நீங்க காந்தியை ஏற்றுக்கொள்வது இல்லை. நாடாளுமன்றத்தில் முன்னால இருந்த காந்தி சிலையை தூக்கி பின்னால வச்சுட்டீங்க. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். நாடாளுமன்றத்தை மாத்திட்டோம். நாடாளுமன்றத்தையே மாத்துவீங்க. நாடாளுமன்றத்தை மாத்திட்டான். அங்க அரசியல் சட்டத்தை காந்தி சிலையை தான் பாக்குறீங்க. தமிழர்களின் செங்கோல் புதிய நாடாளுமன்றத்தில் இருக்கு. நீங்க அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆமா, அந்த செங்கோல் புதிய செங்கோல் அங்க இருக்கு. அந்த செங்கோலை நீங்க வெளிநடப்பு பண்ணிருக்கீங்க. தமிழர்களின் பெருமை செங்கோல் அங்கே நிறுவப்பட்ட போது திமுகவும் மார்க்சிஸ்ட் கட்சியும் செங்கோல் நிறுவியதை வெளிநடப்பு செய்த கட்சிகள் என்பதை தமிழர்கள் தெரிந்து நாங்கள் செங்கோல் நிறுவியதற்காக வெளியேறவில்லை. அந்த விழாவுக்கு குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை. ஏன் அழைக்கலங்கிறதெல்லாம் தனி. ஆளக்கூடிய திமுக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட்பாட்டு வேடம் போடுது. கோட்பாட்டு வேடம் போட்டு மக்களை ஏமாற்றுது. விளிம்புநிலை மக்கள், அதாவது தூய்மை பணியாளர்கள் உட்பட எல்லாரும் களத்துல போராடுறாங்க. ஆனா போராடக்கூடிய மக்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்திட்டு நான் கார்ல் மார்க்ஸ் சில வைக்கிறேங்கிறது வந்து படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கொடுங்கிற மாதிரி இருக்கு. அதனால இந்த ஆட்சிங்கிறது அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. இவங்க எல்லா கோட்பாட்டு வேடங்களை போட்டு பெரியார் அண்ணா அப்படின்னு பேரை சொல்லிட்டு மக்களை திரும்ப திரும்ப பாஜக பூச்சாண்டி காட்டி ஏமாற்ற முற்படுறாங்க. இந்த தேர்தலில் இந்த கதைக்கு ஆகாது. நாங்க இந்த ஜனநாயக போருக்கு நாங்க களத்துக்கு தயாராகிறோம். எங்களோட மோத போறவங்க வாக்கு காசு கொடுக்காம, முறைகேடு செய்யாம, ஊழல் செய்யாம நேரடியா எங்களை எதிர்கொண்டு வீழ்த்துங்க அப்படின்னு சொல்றோம். இந்த களத்துல நாங்க வெற்றி பெற்று ஆச்சரியத்தை நோக்கி நகருவோம் அப்படின்னு பெரும் நம்பிக்கை கொண்டு நாங்க உழைக்க தொடங்குறோம். ஆனா இப்போ முதல்ல வந்து ஐயா ஒரு சிறந்த பொது உடைமைவாதி. ஆனா என்னன்னா வந்து நீங்க அந்த தலைவர் எடுத்துக்கிறீங்க, நீங்க எந்த தலைவர் எடுத்துருக்கீங்க? அவங்க எல்லாருக்குமான தலைவர். அததான் சொல்றேன். நிறைவு கருத்து அண்ணன் கேட்க நான் சொல்றேன். நிறைவு கருத்து சொல்றேன். அண்ணன் கேட்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்களே, ஜெயலலிதாமா கூட வழிகாட்டி எடுத்துக்கிட்டீங்களே. ஆமா, நாங்க சொல்றோம் நல்ல நல்ல தலைவர்கள் இருந்த வரைக்கும் எங்களுக்கு கட்சி ஆரம்பிக்க தேவைப்படல. இன்னைக்கு அவங்க எல்லாம் இல்ல. திமுக வீழ்த்த ஒரு புது சக்தி தேவைப்படுது. அது தளபதி விஜயா தான் இருக்க முடியும். வீழ்த்தத்துக்கு ஆள் இல்லையே. அதனால தானே அவங்க 3 வருஷத்துல துணை முதல்வர் எல்லாம் கொண்டு வராங்க. அவங்க அதிமுக பார்த்து பயந்துருந்தா முதல்ல அவங்க அதிமுக பார்த்து பயந்துருந்தா 3 வருஷத்துல உதயநிதி துணை முதல்வர் ஆக்கி இருக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம், அவர் என்ன கேட்கிறாரு? முதல்ல எம்ஜிஆர் வச்சிருந்தீங்களா? வைக்கல.
கட்சி இல்ல அதுக்கு பதில் சொல்றேன். நாங்க இப்பயும் சொல்றேன் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் யார் யாருன்றது எங்களுக்கு கொள்கை வழிகாட்டிகள். ஐயா வரங்க, ஐயா எங்க கட்சியா? ஐயா எங்க கட்சி நான் தானங்க சொல்லணும். சார் ஒரே லைன். முதல்ல நீங்க யாரெல்லாம் வச்சு மாலை போட்டீங்க வீட்டுல வச்சு தெரியல, ஊர் பூரா தெரியும். திரும்ப கேளுங்க, திரும்பவும் சொல்றேங்க. திரும்பவும் சொல்றேன். ஏன் வராரு கேட்டீங்கன்னா தானே பதில் தெரியும். அங்கதான் இருக்கு. ஐயா அத பாத்துக்கோங்க. 26 தேர்தல்ல என் பாயிண்ட் என்ன, நாங்க 5 கொள்கை வழிகாட்டில் வச்சிருக்கோம். அவங்களதான் நாங்க இன்னைக்கும் கொள்கை, அவங்க தான் என்னைக்கும் கொள்கை வழிகாட்டிகள். ஆனா 1967லயும் 77லயும் ஆண்டு கொண்டிருந்த கட்சிகளை புது கட்சிகள் விரட்டி அடித்து ஆட்சியை பிடித்த வரலாற்றை அதை முன்னாடியே நடத்தி காட்டிய தலைவர்கள் அறிஞர் அண்ணாவும் எம்ஜிஆரும். அதற்காக அந்த தேர்தல் முன்னோடிகளா, கொள்கை முன்னோடிகள் தனி, தேர்தல் முன்னோடிகள் தனி நாங்க எடுத்து வச்சிருக்கோம். நாங்க கொள்கை தலைவர்களா நல்ல தலைவர்கள் எடுத்து வச்சிருக்கோம், முன்னோடிகளா அரசியல் வழிகாட்டி தலைவர் எடுத்து வச்சிருக்கோம். ஆனா நாங்க ரெட்டலை பேண்ட் வரல, எங்களுக்கு தனியா விசில் ஒரு சின்னம் இருக்கு. நாங்க அப்படி பயந்துருந்தோம்னா ரெட்டலை கிட்ட போயிருப்போம். எங்களுக்கு அந்த பயம் இல்ல, நாங்க தலைவர்களை மதிக்கிறோம், அதனால தலைவர்களை கொண்டாடுறோம். அதற்காக நாங்க ரெட்டலை கிட்ட போட நினைச்சிடாதீங்க, எங்களுக்கு தனி சின்னம் இருக்குன்னு சொல்றேன். சரி, ஓகே. சீனிவாசன் சார், இறுதி கருத்து. தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணா சொன்னாங்க 4 வருஷம் கோடை வந்தது, இந்த வருஷம் தான் தேர்தல் வந்தது, அதனால கொடுக்குறோம் அப்படின்னாரு. உண்மையை ஒத்துக்கொண்டதுக்கு நன்றி தான். ஒருத்தன் கோர்ட்ல கேஸ் போட்டானா, என்னை பார்த்து இவன் தேவாங்கன்னு சொல்லிவிட்டான், என்னை அவதூறு பேசிவிட்டான் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்கான். இது எப்போ நடந்தது நீதிபதி கேட்டிருக்காரு. 1 வருஷத்துக்கு முன்னால என்னை தேவாங்கன்னு சொல்லிவிட்டான். 1 வருஷத்துக்கு முன்னால சொன்னது இப்ப ஏன் வழக்கு தொடுத்த அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இன்னைக்கு தான் தேவாங்கையே பார்த்தேன், இது வரைக்கும் எனக்கு தேவாங்க எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால சொன்னேன். அது மாதிரி 4 வருஷம் கோடை மக்களுக்கு ஏன் கொடுக்கலன்னா, அண்ணன் உண்மையிலே அவர் ஆன்ம சுத்தி உள்ளவர், நேர்மை உள்ளவர். இப்பதானங்க தேர்தல் வருது, நாங்க என்னங்க பண்றது? அது நீங்க வேற பலமான கூட்டணி சேர்த்துட்டீங்க, மோடி வேற பிரச்சாரத்துக்கு வராரு, அமித்ஷா வராரு, எடப்பாடியார் தமிழ்நாடுலாம் சுத்திட்டு இருக்கிறாரு, நாங்களுக்கு ஆட்சி பயம் வராதா அப்படின்னு நினைக்கிறார். அதனால அவருக்கு நன்றி. நீங்க விசில் என்ன ஊதுனாலும் தம்பி, இந்த ஒரு தேர்தல்ல விசில் ஊதுவீங்க, அதுவும் பதத்து போகும் பாதை பாப்போம். அதுக்கப்புறம் இல்லண்ணே களத்துல பாப்போம். கார்த்தி சொன்ன மாதிரி கார்த்தி சொன்னதுதான் நான் வழிமொழிவேன். ஏன்னா தமிழகத்தில் எம்ஜிஆரை தவிர, ஆந்திராவில் என்டிஆரை தவிர, சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றவர்கள் யாரும் இல்லை என்பது தமிழகத்தின் விதி. அந்த விதிக்கு விஜய் விதிவிலக்கு அல்ல என்பதும் விதி. அதனால அது நடக்கும். அடுத்த தேர்தல்ல வரலாறு திரும்ப, அடுத்த தேர்தல்ல டிவிகே சார்பா பேசுறதுக்கு நீங்க இங்க இருக்க மாட்டீங்க, திரும்பும். அதனால நீங்க பாருங்க, நீங்க ஈவேராவை ஏத்துக்குவீங்க, அண்ணாதுரை அவர்களை ஏத்துக்குவீங்க, கலைஞரை ஏத்துக்குவீங்க, திமுக ஏத்துக்க மாட்டீங்க. எம்ஜிஆரை ஏத்துக்குவீங்க, ஜெயலலிதாவை ஏத்துக்குவீங்க, இப்ப இருக்கிற எடப்பாடியாரை ஏத்துக்க மாட்டீங்க. கேப்டன் விஜயகாந்தை ஏத்துக்குவீங்க, பிரேமலதாவை ஏத்துக்க மாட்டீங்க. இப்படி ஒரு முரண்பாடு உள்ள ஒரு கட்சியை நாங்க பார்த்ததே இல்லை. இத மாதிரி ஒரு அவமானம் தேவையில்லை. நான் வேணா விஜய் அவர்களுக்கு நான் ஒரு பரிந்துரை சொல்றேன். எங்க தலைவர் வாஜ்பாய் படத்தை வச்சுக்கோங்க, நாங்க மோடி எதிர்க்கிறோம் வேணா சொல்லுங்க. ஐயா பதில் கிடையாது, கடைசி சுற்று. உங்கள் அரசியல், உங்கள் தேர்தல் இந்த ஒரு தேர்தலோட முடிஞ்சிருச்சு. எப்படி நீங்க முன்னால தேர்தலை பார்த்து பயந்தீங்களோ, இப்ப தேர்தலை பார்த்து இனிமேல் பயந்துருவீங்க. மார்க்சிஸ்ட் கட்சியை பத்தி நான் பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எப்படி இந்தியாவுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க ஒரு தேர்தல் அனாதையோ, அவங்க பாவம் சர்வதேச அனாதையாகி ரொம்ப வருஷம் ஆச்சு மார்க்சிஸ்ட் கட்சி. அதனால அவங்க செயல் அலுவலகமே அறிவாலயத்துல தான் இருக்கு, அங்கதான் அவங்கள தேடணும். அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணன் கொஞ்சம் சரக்கு இருக்கு. நீங்க வந்து வெறு அகப்ப, மார்க்சிஸ்ட் கட்சிங்கிறது வெறு அகப்ப, அதை சுத்திக்கிட்டே இருப்பீங்க. தங்க தமிழ்ச்செல்வன் அப்படி சுத்த முடியாது, அவர் அகப்பையில கொஞ்சம் சாப்பாடுலாம் இருக்கு. அதனால கேர்ஃபுல்லா தான் அவர் பேசணும். பொறுப்புள்ள கட்சியா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்குது. ஆனாலும் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய அதிருப்தி, ஆன்டி இன்கும்பன்சி, அடுத்த ஆண்டு திமுக இங்கே ஆட்சிக்கு வருவதை தமிழக மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திமுக தலைமையில இன்னும் கூட கூட்டணி கட்சிகள் வர இருக்கு. மோடி ஐயா மதுரைக்கு வரும்போது மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் சேர இருக்கு. எந்த கட்சின்னு மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு எந்த கட்சின்னு சொல்லுதோ அந்த கட்சி தான் கூட்டணிக்கு வரப்போகுது. அதனால அந்த மைண்ட் வாய்ஸ் அது சரியா நடக்கும். எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். இலையும் மலரும் சேர்ந்து எழும், இலையும் மலரும் சேர்ந்து எழும், உதய சூரியன் சோர்ந்து விழும். அதுதான் இந்த தேர்தலில் நடக்க போற விஷயம். பேராசிரியர் ஒண்ணு சொன்னாங்க, நாங்க வெறு அகப்ப அப்படின்னு. பரவாயில்ல, ஆனா நீங்க ஆற்ற அகப்பைக்குள்ள அமெரிக்காவினுடைய பருப்பை போட்டு ஏன் இந்த ஆற்றுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன பார்த்து இவ்வளவு கேள்வி கேட்கறீங்கல்ல, அங்க அமெரிக்காவில் ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு நான் வந்து வாயை திறந்தா இந்திய பிரதமர் மோடியினுடைய அரசியல் வாழ்வே அழிந்து போகும்னு என் நாட்டு பிரதமரை பார்த்து இன்னொரு நாட்டு ஜனாதிபதி சவால் விடுறாப்ல. எனக்கு ரத்தம் கொதிக்குது. ஆனா அண்ணன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறார்.
அப்படி என்னென்ன ரகசியம் சிக்கிருக்கு? ஒரு இந்திய சூரியனை பார்த்து அமெரிக்க நாய் குறைத்திருக்கிறது. இந்த அமெரிக்க ஒரு இந்திய சூரியனை பார்த்து அமெரிக்க நாய் குறைத்திருக்கிறது. இல்ல, அண்ணன் சீனிவாசனுக்கு வந்த இந்த கோபம் இந்தியா பாகிஸ்தான் மோதலை நான் தான் நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் சொன்ன பொழுது பிரதமர் மோடிக்கு வந்திருக்க வேண்டும். எப்படி ரஷ்யா கிட்ட என்ன வாங்கக்கூடாது, ஈரான் என்ன வாங்கக்கூடாதுன்னு ஏன் நாடு யாற்ற வாங்கணும்னு இன்னொரு நாட்டு ஜனாதிபதி சொன்ன பொழுது அண்ணனுக்கு வந்த கோபம் பிரதமர் மோடிக்கு வந்திருக்க வேண்டும். ஏங்க ட்ரம்ப் ஏன் நாட்டை ஏன் பிரதமரை இழிவுபடுத்துற பொழுது கூட அவர் சொல்றாரு. எப்படி விஜய்க்கு பதிலா ஆனந்தஜித் பேசுறாரோ, எப்படி விஜய்க்கு பதிலா ஆனந்தஜித் பேசுறாரோ, மோடி ஐயாக்கு பதிலா நான் பேசுறேன். அமெரிக்காவை கண்டிச்சு நான் பேசுறேன். நீங்க வட்டமேஜையில தான் பேசுறீங்க. நாடாளுமன்றத்தில் அயல்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், ரஜகஜ துறபாதிகள் யாருமே ஏன் வாய் திறக்க மறுக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. தம்பி சொன்னாரு நாங்க விசிலோட இருக்கோம்னு. நல்லது தம்பி, இந்த விவாதத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் சின்னத்தோட வந்திருக்கீங்க. எல்லாரும் அருவாளையும் சுத்தி எழுதிட்டு வர முடியாது. ஆனா பரவாயில்ல, நல்ல சின்னமா தான் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணே ஒண்ணு, பஸ்ல ஒருத்தர் விசில் அடிச்சா பஸ் போகும், 60 பேருமே விசில் அடிச்சோம்னு வைங்க, டிரைவர் எந்த பக்கம் வண்டியை ஓட்டுறதுன்னு தெரியாம முளைச்சிருவாரு. எனவே நீங்க விசில் அடிங்க, ஒண்ணும் தப்பு கிடையாது. இன்னைக்கு கூட உங்க தலைவர் சித்தாந்தர் எதிரி, கருத்தியல் எதிரி பேசி நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் விஜய் எப்ப பேசுனாலும் பார்ப்பேன், ஏன்னா அவர் நிறைய பஞ்சு டயலாக் சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு பாக்குறேன், கருத்தியல் எதிரிக்கு இவ்வளவு பேசினவரு தாம் படத்தை முடக்கி வச்சவங்களை, சிபிஐ என்கொயரிக்கு கூப்பிட்டவங்களை ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்கிறது என்ன உங்க ஸ்கிரிப்ட்ல ஏன் நடுவுல சில பக்கங்களை காணவில்லை என்பதுதான் எங்களுக்கு புரியவில்லை. நிறைவு கருத்து. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பிறகு என் பேச்சு இருக்கும். இதான் எம்ஜிஆர். 3 எழுத்து விஜய்க்கும் பொருந்தும். 3 எழுத்தில் நீங்க சென்டென்ஸை கவனிக்கல. அப்ப நான் சொன்ன சென்டென்ஸ் நிறைய இன்டர்பிரட். அவர் ஜோசப் விஜய்ங்க, விஜய் மட்டும் இல்ல. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், என் முடிவுக்கு பிறகு என் பேச்சு இருக்கும். அண்டர்லைன் பண்ணுங்க. அப்ப நீங்க வேற மாதிரி பேசிட்டீங்க. சரி சரி, அர்த்தம் புரிஞ்சுட்டா? திருப்பி சொல்ல, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பிறகு என் பேச்சு இருக்கும். அப்ப நீங்க விஜய் கம்பேர் பண்ணீங்க. எம்ஜிஆர் புரிஞ்சுட்டார்ல, எம்ஜிஆருக்கு மட்டுமே பொருந்தும். அது எம்ஜிஆர் மட்டும் தான் பொருந்தும். சரி, எம்ஜிஆர் நடிச்சாரு, ஏழைகளுக்கு உதவினாரு, ஒரு நாள் நீதிமன்றத்துல கால் வச்சது கிடையாது. ஒழுங்கா டாக்ஸ் கட்டினாரு, எல்லா டாக்ஸையும் ஒழுங்கா கட்டினாரு. சினிமால டாக்ஸே பண்ணி வைக்கல. ஆனா நீங்க டாக்ஸ பெண்டிங் வச்சு ஃபைன் அடிச்சு அதுக்கு உயர் நீதிமன்றம் போய் நிக்கீங்க. இது என்ன கட்சி? இது ஒரு ஊழல் இல்லையா? இது ஊழல் உங்களுக்கு தெரியலையா? பிரம்மாண்டமான கட்சி வருது தானே, பிரம்மாண்டமான கட்சி வருது. எம்ஜிஆர் கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, இபிஎஸ் 3 எழுத்து தான்ன்ற. ஆமா, இபிஎஸ் 3 எழுத்து. அவரே கொடுத்தாரு லீடிங் பாயிண்ட். ஆக ஒரு பொது வாழ்க்கைக்கு வரும்பொழுது யாராக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் மாதிரி யாரும் வர முடியாது. எம்ஜிஆர் சினிமா படங்கள் நடித்த படங்களை எல்லாம் தொண்டருக்கும் ஏழை மக்களுக்கும் கொடுத்த ஒரே தலைவன் எம்ஜிஆர் தான். நீங்கள் 31 பேர், கிட்டத்தட்ட 41 பேர் வச்சுக்கோங்க. உங்க டீடைல்ஸ் பேச்செல்லாம் கேட்க, எங்கள் தலைவனை தொட்டுப்பார். யார் தொட்டு பார்க்கணும்? ஆக இது எம்ஜிஆர் வளர்த்த கட்சி. இது இரட்டையலை. எங்க சென்றாலும் கொட்டி பரப்பு எல்லாம் இரட்டையலை நிற்கும். ஆக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மாவும் சரி, புரட்சி தலைவரும் சரி, எடப்பாடியாரும் சரி, இந்த தமிழ்நாட்டை ஆள தகுதிப்படுத்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக என்பதை. ஆகவேதான் போட்டி. நான் சொல்றேன், அவரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு நிமிஷம், அவர் என்ன எடுத்தவங்க என்ன சொன்னாரு? போட்டிக்கு அண்ணா திமுக திமுக போட்டு ஜட்ஜ்மெண்ட் முதலே கொடுத்து. நான் சொல்லல, நாங்க எம்ஜிஆர் ஒரு நாள் சொல்லவே இல்லை. எம்ஜிஆர் ஒரு நாளும் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. எனக்கு எதிரி யாரும் இவர் தான் எதிரி சொல்லவே இல்லை. எம்ஜிஆர் வென்று காமிச்சார். எம்ஜிஆர் ஆட்சியை நடத்தினார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படிதான். நான் ஒரு நாளாவது, ஒரு பொழுதாவது இந்த இயக்கம் தனியாக நின்று ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். ஆட்சி அமைத்தார்கள் புரட்சி தலைவி அம்மா. இதுதான் அதிமுக வரலாறு. நீங்க அதிமுக வரலாறை தயவு செய்து தாவைக்கா கூட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. பாருங்க, தயவு செய்து எம்ஜிஆரையோ புரட்சி தலைவி அம்மாவை பற்றி குறை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இபிஎஸ் என்ற 3 எழுத்து இந்த நாட்டை ஆள போகிறது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தங்கத்தமிழ் செல்வன்,
அந்த வயசான மாதம் 1000 அந்த கொடுக்கறாரு. வயசான என்ன பண்ண போறாங்க? ஓல்டேஜ் பெண்கள் இலவச பேருந்து பயணம், பிள்ளைங்க கல்லூரியில படிச்சா மாதம் 1000. காலை 1வது முதல் 5வது வரை படிக்கிற பிள்ளைகளுக்கு 35 லட்சம் குழந்தைகளுக்கு சிற்றுண்டி உணவு. 30 லட்சம் வயசான ஆட்கள் சார். ரைட் சார். கொடுக்கல. நான் கேட்கிற கேள்வி, நான் கேட்ட 1 கோடியே 31 லட்சம் பெருசா, 31 லட்சம் பெருசா? அண்ணா, 1 கோடி பேரை காப்பாத்துறதுக்கு 31 லட்சம் பேரை 1 கோடி 31 லட்சம் பேர்ல கொண்டு வர்றாரு. எப்பா, அதான் எங்க முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுடைய திட்டம். எங்க திட்டம்? அதான் திட்டம். 5 வருஷம் ஆகையினாலதான் 4 வருஷம் கொடுக்கல. நிறைவா திட்டத்தை கொடுத்து மக்களுக்கு வேண்டிய அதிகாரத்தை கொடுத்து நாடு சீரழியக்கூடாதுன்றதே எங்களுடைய எண்ணம். நான் அண்ணன் சீனிவாசன் கேட்கிறது, மோடி வாராருன்னு பயந்துகிட்டு நாங்க திட்டத்தை சொல்றோம், அமித்ஷா திருச்சிக்கு வாராருன்னு திட்டத்தை அறிவிக்கிறோம்லாம் சொல்றீங்களே, திருக்குறளுடைய பெருமையை சொல்றீங்களே. இரும்பு கண்டுபிடிச்சு 6000 ஆண்டுகளுக்கு முன்பால் தமிழன் கண்டுபிடிச்சது இரும்புன்றத அகழ்வாராய்ச்சி சொல்லுது. தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் டெல்லிக்கு அனுப்புறாரு. உண்மையிலேயே தமிழை அந்த இரும்பை கண்டுபிடிச்சானா பிடிக்கலையா? ஆய்வு அறிக்கையை சொல்லுப்பா. ஏன் டிலே பண்றீங்க? தமிழனுக்கு அது பெருமை. சரி, ஆதி காலத்துல இரும்பை கண்டுபிடிச்சவே தமிழன். அதை இந்தியாவுக்கு தெரியப்படுத்துறதுக்கு பிஜேபிக்கு துப்பு இல்ல. தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் கேட்கிறாரு, அதற்கு பதில் இல்ல. சரி, சம பண்ணிருங்க. இரும்பு சுரங்கத்தை ஏதாவது கொள்ளையடிச்சாலும் கொள்ளையடிச்சு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற வழியில் இருக்கிற இந்த நேரத்தில் கொள்கை கூட்டணி அமைத்து திமுகவுடைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் உரிமை, தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை, ஏங்க கல்விக்கு உண்டான நிதியை கொடுக்க மாட்டோம்ன்றீங்க, பேரிடருக்கு உண்டான நிதியை கொடுக்க மாட்டோம்ன்றீங்க, திட்டங்கள் கொடுக்க மாட்டோம்ன்றீங்க. நான் கேட்டதுங்க, 1வது பார்லிமெண்ட்ல இருந்து, தம்பி கொஞ்சம் பொறு தம்பி, 1வது பார்லிமெண்ட்ல இருந்து இன்னைக்கு 18வது பார்லிமெண்ட் நடக்குதுப்பா. 18 பார்லிமெண்ட் மெம்பர்ல தேனியில இருந்து போனவங்க திண்டுக்கல் சபரிமலைக்கு ட்ரெயின் ரூட் கேட்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 1 கோடி மக்கள் ஐயப்பன் பக்தர்கள் ஐயப்பன் கோயில் போறாங்க. மாதம் தமிழ் மாசத்துல 5 லட்சம் ஐயப்பன் பக்தர்கள் போறாங்க. நான் பார்லிமெண்ட்ல போய் 2 வருஷத்துல 18 தடவை பேசியிருக்கேன். ரயில்வே அமைச்சரும் பதில் சொல்லிருக்காரு, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் போய் பார்த்திருக்கேன். இந்த திட்டத்துல ஏப்பா நிதி? நீங்க 10 வருஷம் கவர்மெண்ட்ல இருந்தீங்களே, ஏன் பண்ணல? ஏங்க இதெல்லாம் சாக்காங்க. நீங்க ஏன் பண்ணல? சாக்காங்க. நீங்க காங்கிரஸ் ஆட்சியில நீங்க 10 வருஷம் நீங்க 10 வருஷம் ஆட்சியில ஏன் எங்க பண்ணல? தொகுதியினுடைய நிலைப்பாடு, தொகுதி மக்களுடைய ஓட்டு போட்டு நீ ஜெயிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்புறான். அவன் சார்பா நான் பேசுறேன். அதுக்கு என்ன பதில்? திமுக 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் செய்யவில்லை? திமுக நீங்க ஏன் பண்ணல? அதை காரணம் சொல்லுங்க. நான் காரணம். தொகுதி மக்களால் தேர்வு செய்யப்பட்டு 5,80,000 ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கேன். அவனுக்கு போய் நான் பேசு, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க. அப்ப நாங்க கேட்டது திண்டுக்கல், கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் வேணுமா வேணாமா? அதை கேட்டா கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? சரி சார். ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? முடிங்க. சோ உங்களால தமிழ்நாட்டுக்கு திமுக அரசு கொடுக்கிற திட்டங்களை பார்த்து போராமப்படுறீங்க, எரிச்சப்படுறீங்க. ஆகையினாலதான் விழுந்து அமைப்புகளை வச்சு மிரட்டி உங்க பக்கம் கூட்டணி வச்சிருக்கீங்களே தவிர இந்த கூட்டணி வெற்றி பெறாது. திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். மீண்டும் தமிழ்நாட்டில் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார்கள். நன்றி.